சம்பவிக்க போகிற சம்பவங்கள் என்னென்ன காரியம் நடக்கப் போகிறது என்று வேதத்தில் ஆண்டவர் சொன்னவைகளில் எது நம் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 24:3 வாசிங்கள். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். மகிமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வசனத்தை அனுப்புவீராக, ஆயத்தப்பட்டவர்களாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. மகிமை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷமானது அதே காரியங்கள் லூக்கா 21 இருக்கிறது. இது 3 பகுதியாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதில் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக உள்ள சம்பவம், சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு உபத்திரவ காலத்தினுடைய ஆரம்ப கால சம்பவம், 3வது பகுதி உபத்திரவ காலத்தினுடைய முடிவும் இயேசுவின் பகிரங்க வருகையும் அதை ஒட்டி நடக்கிற சம்பவங்களும் அதில் இருக்கும். இது 3ம் வரிசை கிரமமாக இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும். மத்தேயு 24 1 முதல் 8 வரை சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நடக்கிற சம்பவங்கள். 8வது வசனத்துக்கு பிறகு 9வது வசனத்தில் வேதனைகள் ஆரம்பிக்கும். 14வது வசனத்தில் முதல் 3.5 ஆண்டு காலம் முடிவில் நடக்கிற சம்பவம் இருக்கும். 15வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் உபத்திரவ காலத்தினுடைய பின்பகுதியும் இயேசுவின் பகிரங்க வருகையும் அங்கே இருக்கும். அதற்கு பிறகு உள்ள வசனங்கள் இந்த 3 பகுதிகளுடைய விளக்கங்களாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா, இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது வெகு எளிதாக புரியும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மத்தேயு 24 சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக உள்ள அடையாளங்களிலே சிலவற்றை நம்முடைய காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒத்த இன்னொரு காரியம் எங்கே இருக்குன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் முழுவதும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் 6 முத்திரைகளை குறித்து இருக்கிறது. முத்திரைகளை குறித்து சொல்லும்போது இது வருகைக்கு முன்பாக சம்பவிக்க வேண்டிய சில காரியங்கள். அநேகர் அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், உபத்திரவ காலம் என்பது வருகைக்கு பின்னாடி வரணும், முன்னாடி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கொடுக்கப்படுகிற உபத்திரவம் சபைக்கான உபத்திரவம். அந்த உபத்திரவ காலம் என்பது அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் நடக்கிறது. அதுதான் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கும். அதற்கு முன்பாகவே சபைக்கு சில உபத்திரவம் இருக்கும். ஸ்மிர்னா சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ பரப்போகிற பாடுகளை குறித்து எள்ளளவும் பயப்படாதே. உன்னை 10 நாள் காவலில் போடுவார்கள், நீ உபத்திரவப்படுத்தப்படுவாய், முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவனாயிரு. ஆண்டவர் பாடுகள் சபைக்கு நியமிக்கப்பட்டது. அது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவும் இருக்கிறது. ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு பின்பாக வரக்கூடிய உபத்திரவமானது உச்சமாக இருக்கும். அது ஆவிக்குரிய உலக பிரகாரமான மொத்த உபத்திரவமும் சேர்ந்திருக்கும். இப்போது நாம் பார்க்க போகிறது உபத்திரவ காலத்துக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்கள், அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக நடக்கிற அடையாளங்கள். அந்த சம்பவங்கள் தான் 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 6 முத்திரைகள் இருக்கிறது. 6 முத்திரைகள் முடிந்த உடனே 7ஆம் அதிகாரத்தில் 8, 9 வசனத்தில் சபை பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதை உங்களால் பார்க்க முடியும். சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாதமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக நின்றிருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த சபை அங்கே நிற்பதற்கு முன்பாக நடக்க வேண்டிய சம்பவங்கள் தான் 6ஆம் அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற 6 முத்திரைகளும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 8ஆம் வசனத்துக்கு முன்பாக உள்ளதான அடையாளங்களும் ஒத்துப்போகும். ஒரே மாதிரி இருக்கும், ஒரே அடையாளங்களாக இருக்கும். இப்போ நாம் அதைத்தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த 2022க்கு முன்பாக வரைக்கும்
2 முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. இதை போன முறை வந்தபோதே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம், ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நாம் 2வது முத்திரையின் காலத்தை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். 1வது முத்திரையானது அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கான அஸ்திவாரத்தை போடக்கூடிய அரசியல் அமைப்பு. அது 2012 ஐரோப்பியன் யூனியனிலே ஸ்தாபிக்கப்பட்டது. 2வது சிவப்பு குதிரை என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அந்த முத்திரையானது, சிவப்பு குதிரை என்பது கொள்ளை நோயை குறிக்கிறது. அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டதாக வசனம் சொல்லுகிறது. பட்டயம் என்றால் நாம் பொதுவாக யுத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் உலக பிரகாரமாய் பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. தூதன் கையில் இருக்கிற பட்டயம் என்பது கொள்ளை நோயை குறிக்கிறது. அங்கே ஒரு மனிதன் ஏறி இருக்கிறான், அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம். 3 வருஷத்து பஞ்சமோ 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர, நல்ல கவனிங்க, பகைவரின் பட்டயம் உன்னை பின்தொடர, நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அதாவது பூமிக்குரிய பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. அதுக்கு முன்னாடியே இருக்கு. கர்த்தருடைய பட்டயம் ஆண்டவர் பயன்படுத்தக்கூடியது என்னவென்று பார்க்கும் போது அது கொள்ளை நோய் என்று சொல்லப்படுகிறது. அதுதான் 6ஆம் அதிகாரம் 2வது முத்திரை வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்போ நீங்கள் நடந்த சம்பவம் அதான், கடந்து போனதெல்லாம். உங்களை மிக முக்கியமாக அவங்க சொன்ன ஒரு விஷயம், தனித்திரு, குவாரண்டைன். காரணம், ஒருத்தர் மூலமாக ஒருத்தருக்கு தான் அது பரவுது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரிபடி மஸ்ட் குவாரண்டைன் தெம்செல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போது கொரோனாவுடைய முதல் அலையில் அதோடைய வீரியம் ஒரு ஆளுலேருந்து ஒரு ஆளுக்கு பரவுச்சு. 2வது வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுலேருந்து 4 பேருக்கு பரவுச்சு. 3வது இன்னொன்று வந்துச்சு, அது ஒரு ஆளுலேருந்து 32 பேருக்கு பரவுது. அந்த அளவுக்கு அதோடைய பரவுகிற வேகம். அதனால தான் சொன்னாங்க, ஒருவரை ஒருவர் சேரக்கூடாது, தனித்திருக்கணும் அப்படின்னாங்க. இதுதான் இப்போ நம்ம கடந்து வந்தோம். ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி. இப்போது முழு சமாதானமும் பூமியிலேருந்து போயிடுச்சு. சமாதானம்னா என்னென்னா, ஒருத்தர் நம்புறது, ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறதா சமாதானம். கணவனும் மனைவியும் சமாதானமாக இருக்கிறாங்கன்னா நம்புகிறாங்க, ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சமாதானம் போயிடுச்சுன்னா ஒரே வீட்டுக்குள்ளேயே 2 பேர் இருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளேயே குவாரண்டைன், நாட்டுக்கு குவாரண்டைன், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, தெருவுக்கு தெரு, எல்லாம் பிரித்து தனித்தனியாக ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனும் தனியாக இருக்கணும். அந்த வசனம் எவ்வளோ அழகாக பொருந்தி போது பாருங்கள். இதெல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் கொடுத்தது. 2வது பட்டயத்தை, அதாவது 2வது முத்திரையை நாம் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இன்னும் முழு முடிவுக்கு வரல. முதல் முத்திரை 2012 ஐரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு. 2019 அடுத்த முத்திரை கொரோனாவுக்கான நமக்கான சிம்டம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. அதில் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பட்டயம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பட்டயம் தான் இந்த கொள்ளை நோய், கில்லிங் டிசீஸ். மத்திய 24 கடைசியாய் வரக்கூடியதான அடையாளங்களில் ஒன்றாக இயேசு கொள்ளை நோயை சொல்லுகிறார். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். அடுத்து கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லுகிறார். இப்போ நாம் 2வது முத்திரையை கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த எச்சரிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது தான். இப்போ நான் சொல்கிறது எச்சரிப்பு இல்லை, நடந்து முடிந்த தீர்க்க தரிசனத்தினுடைய விவரம். இதே எச்சரிப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. 2018 17 உங்களை சந்திக்கும் போது பல இடங்களில் இதை குறித்து உலக நாடுகள் அனைத்திலும், நாங்கள் அல்ல, உலக நாடுகள் அனைத்திலும் அநேகரை கொண்டு ஆண்டவர் சொன்னார். உலக மக்களுக்கு WHO, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம், அவர்களை வச்சு ஆண்டவர் சொன்னார், டிசீஸ் எக்ஸ் என்று வரப்போகிறது என்று சொல்லி. எப்படி எகிப்தியர்களுக்கு ஒரு அடையாளமும் இஸ்ரவேலருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டபடி ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த காரியத்தை சொன்னார். உலக மக்கள் எடுத்துக்கொண்ட அந்த சீரியஸ்னஸ் கூட திருச்சபை எடுத்துக்கொள்ளவில்லை.
திருச்சபை அதை ஒரு எச்சரிப்பாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆண்டவர் எப்போ சபைக்கு எச்சரிப்பு எடுத்து கொடுத்தாலும் தேவ ஜனங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. உலக மக்கள் கூட பரவாயில்ல, ஏதாவது நடந்தால் அவங்க வந்து கேட்குறாங்க, உங்கள் பைபிளில் இந்த மாதிரிலாம் போட்டிருக்குதாமே, இப்படியெல்லாம் நடக்குதாமேன்னு கேட்குறாங்க. ஆனால் தேவ ஜனங்களுக்கு வீட்டில் பைபிள் வச்சுருக்குறாங்க, ஆனால் உங்களுக்கு அந்த உணர்வே வரல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் மத்திய 24:37 வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவும் உணராது இருந்தார்கள்னு இருக்கு. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்போது அதான் உணர்வே இல்லை. இவ்வளோ பெரிய கொள்ளை நோய் கிராஸ் ஆகி போயிருக்குது. அது வர்றதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடியே WHO சொல்லுது. அதை திருச்சபைகளுக்கு கர்த்தர் கொண்டு வந்து சொல்கிறாரு. ஒரு இன்ஃபர்மேஷனாக கேட்டீங்களே ஒழிய யாராவது அதை காஷனாக எடுத்துக்கிட்டீங்களா, ஆயத்தப்பட்டீங்களா, அதற்கான ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சோமா? இதுக்கு நாம் என்னங்க செய்ய முடியும்? கொள்ளை நோய் வருது, கொரோனா வருதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டால், கொரோனா வரப்போது அவங்களுக்கு தெரியாது, உலகத்தாருக்கு டிசீஸ் எக்ஸ்ன்னு வரப்போகுது. உடனே அதுக்கான மருந்து கண்டுபிடிக்கிற வேலையில் அவங்க இறங்கிட்டாங்க. பல நாடுகள் இறங்குச்சு. ஆனால் சபைக்கு இதை சொன்னமே, சபை என்னைக்காவது இதுக்கு ஆயத்தப்பட்டுச்சா? நாங்கள் என்ன ஆயத்தப்படணும்? மருந்து இல்லாமல் முழு உலகமும் தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எங்கேயாவது மருந்து கிடைக்குமா, நாட்டு மருந்து கிடைக்குமா, சித்தா கிடைக்குமான்னு சொல்லி பல மருந்துகளுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆந்திராவில் ஒரு மனுஷன் கண்ணில் மருந்து ஊற்றினா கொரோனா சரியாகும்னாரு. அப்படியெல்லாம் இருக்காதுன்னு மெடிக்கலி சொன்னாங்க. ஆனால் ஒரு திரளான ஜனங்க அவரை தேடி போனாங்க. எப்படியோ சுகம் கிடைச்சா போதும், கொரோனா பாதிப்பு இல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு போனாங்க. ஆனால் மருந்தை வச்சுக்கிட்டு சர்ச்சு சும்மா இருந்துச்சு. சபையில் தான் மருந்து இருந்துச்சு. என்ன மருந்து இருந்தது? வேதம் சொல்லுகிறது, அவருடைய காயங்களால் நாம் குணமானோம் என்று சொல்லுகிறது. இத்தனை ஆண்டு காலம் சபை எதை பிரசங்கித்திருக்கிறது? சுவிசேஷர்கள் எதை பிரசங்கித்தோம்? இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறார் என்று சொல்லி பிரசங்கித்தோம். அப்போ இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் காயங்கள் குணமாக்கும் என்றால், அந்த காயங்களுக்கு கொரோனாவையும் சுகமாக்குற வல்லமை உண்டு. கேன்சரை குணமாகுதுன்னு சொல்கிறோம், எய்ட்ஸ் குணமானது சொல்கிறோம், உண்மை குணமாகிருக்குது. நிறைய பேர் நம்ம மத்தியில் சாட்சியாக இருக்கிறாங்க. ஏன் கொரோனாவுக்கு மட்டும் பயம்? கொரோனாவை கண்டு பயம். அரசாங்கம் சொல்லிச்சு மூட சொல்லி நம்ம மூடுறோம், அது வேற விஷயம். ஆனால் கொரோனாவை கண்டு அவ்வளவு பயம், உலகத்தார் சாகிறத பார்த்து நமக்கு பயம். ஆண்டவர் சொல்றாரு, இவைகள்லாம் சம்பவிக்க வேண்டியதே, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொன்னார். நாம கலங்கிட்டோம், எல்லாருக்கும் பயம். ஏன் நிறைய பேருக்கு வந்துச்சு? கிறிஸ்தவர்களுக்கு கூட ஏன் வந்துச்சு? நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, அவ்வளோதான். எனக்கு வரும் வரும்னு நினச்சிங்க, வந்துட போதுன்னு நினச்சிங்க, வந்துடுச்சு. நான் சொல்கிறேன், தேவ ஜனங்களுக்கு அது வராது, வரக்கூடாது. காரணம், கர்த்தர் நமக்கு அதை கொடுத்துருக்கிறார், அந்த பலன் கொடுத்துருக்கிறார். நாமும் கொஞ்சம் ஞானமாகவும் நடந்துக்கணும். அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு, தூதர்கள் நமக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. அதுக்காக நம்ம வீட்டை பூட்டாமல் போகக்கூடாது. தூதர்கள்லாம் இருக்கிறாங்க, அதனால் எங்கள் வீட்டை பூட்டாமல் போகிறோம்ல, அதை பூட்டுக்கிற ஞானம் நமக்கு வந்தது. அதே மாதிரி தான் கொரோனா வந்தது, மாஸ்க் போடணும், என்ன பண்ணணுங்கிறதான ஒரு ஞானம் இருக்குது. அதை நம்ம செய்யணும். அதை நம்ம செய்ய வேண்டியது நம்முடைய வேலை. ஒன்று அதையும் செய்யலை, இன்னொன்று விசுவாசமும் இல்லை. கடைசியில் என்ன ஆச்சு? ஆயத்தப்படலை. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, விசுவாசிக்கிறவரால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. மார்க் 16 இருக்குது. அதில் வசனம் தெளிவாக சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. அதில் ஒன்று, வியாதியஸ்தர்கள் மேல் கரங்களை வைப்பார்கள், அவர்கள் சுகமாவார்கள். விசுவாசிகள் நீங்கள் அற்புதங்களை செய்திருக்கணும். அப்போ நம்ம தான் அதுக்கு ஆயத்தப்பட்டிருக்கணும். நம்ம ஆயத்தப்பட்டிருந்தால் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வீடுமே ஒரு ஹீலிங் சென்டராக மாதிரி இருக்கும். உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஹீலிங் பண்ணியிருப்பீங்க. நாம் சுவிசேஷமே சொல்லியிருக்க வேண்டாம், தானாகவே இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொண்டு இருப்பார்கள். எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கும் பாருங்கள். ஆனால் நம்மக்கிட்ட மருந்தை வச்சுக்கிட்டு நம்ம பயந்துக்கிட்டு கதவை சாத்தினதோட விளைவு, காரணம் நமக்கே பயம் வந்துருச்சு. நாமளே அதை பற்றி ஒரு அவிசுவாசத்துக்கு போயிட்டோம். இன்னும் சொல்ல போனால், எத்தனையோ பெரிய நோய்களை விட கொரோனா ஒன்றுமே கிடையாது. இது ஜஸ்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் தான் சொல்கிறாங்க. இதை விட பெரிய பெரிய நோயெலாம் இருக்குது, இதை விட அதிக மரணம் வைக்கிற நோயெலாம் இருக்குது. அதெல்லாம் கண்டு கூட நம்ம பயப்படவே இல்லை. ஆனால் கொரோனாவை கண்டு ரொம்ப பயந்துட்டோம்.
ஆனால் இந்த எச்சரிப்பை கர்த்தர் முன்பதாகவே கொடுத்தார். சபைக்கு வரப்போகுது, இப்படி ஒன்று வருது, உலகளாவிய வருது, இப்போ கடந்து போச்சு, இது ஓகே முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து வரக்கூடியது என்ன? 2வது முத்திரையை நாம் கடந்து கொண்டு இருக்கிறோம், போய்கிட்டே இருக்குது. இந்த 2வது முத்திரையின் காலத்தை கடந்து கொண்டு இருக்கிற போது, அது உச்ச நிலையில் இருக்கும்போது ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன சொன்னார்னா, எந்த ஒரு காரியமும் உச்சத்துக்கு போச்சுன்னா அடுத்து அது என்ன செய்யணும்? கீழே இறங்கணும். ஏன்னா உச்சத்துக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கிடையாது, மேலே போகிறதுக்கு இடம் இல்லை. ஸோ இந்த உச்சத்துக்கு போகக்கூடியதான இது ஒரு நாள் முடிவுக்கு வரும். நீ அடுத்த காரியத்தை குறித்து பேசு, அடுத்த காரியம் வரப்போகிறது என்று சொன்னார். 3வது முத்திரையை குறித்து இனி வரப்போகிற காரியம் அதுதான். 2021 ஆண்டவர் கொரோனா உச்சத்தில் இருக்கிற காலத்தில் 3வது முத்திரையை குறித்து பேச சொன்னார். நாங்கள் அப்பொழுதே 3வது முத்திரையை குறித்து பேச ஆரம்பித்து விட்டோம், அடுத்து வரப்போகிறது என்று சொல்லி. 2021 நவம்பர் மாதம் எப்படி இந்த கொரோனாவுக்கு ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்னா அதிகாரபூர்வமான அறிவிப்பு யார் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலக சுகாதார மையம் அவங்க தான் கொடுத்தாங்க. 2020 இந்த மாதிரி கொரோனா வந்துருச்சு, நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு. அதுக்கப்புறம் உலக நாடுகள் எல்லாம் எச்சரிப்பானாங்க. அதே மாதிரி 3வது முத்திரைக்கான ஒரு அடையாளத்தை நாங்கள் சொல்லிக்கொண்டே அந்த 3வது முத்திரை வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலத்தில் 3வது முத்திரைக்கான ஒரு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். 3வது முத்திரையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் பஞ்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 24 கொள்ளை நோய்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொல்லுகிறார், பஞ்சங்கள் பூமியிலே வரும் என்று சொன்னார். 3வது குதிரை என்பது எதை குறிக்கிறது? ஒரு கருப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை பிடித்திருந்தான் அப்படின்னு இருக்கும். அவன் எல்லாவற்றையும் சேதப்படுத்துவான், தண்ணீர் திராட்சரசத்தையும் எண்ணெயும் மாத்திரம் சேதப்படுத்த. அந்த 2வது முத்திரையை படிக்கும் போது எவ்வளவு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சோ, எவ்வளவு பர்ஃபெக்ட் இன்னைக்கு உள்ளது நமக்கு இருந்துச்சோ. ஒருவரை ஒருவர் கொலை பண்ணுவாங்க, ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கக்கூடாது, ஒரு பட்டயம், கொள்ளை நோய், அவ்வளவு தெளிவாக மரணம், உலகளாவிய மரணம், கொலை செய்யும்படி அதிகாரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. 3வது முத்திரையை படிக்கும்போது இன்னும் ஆண்டவர் அடுத்த காரியத்தை காண்பிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா கையில் தராசு என்பது ஒரு எக்கானமி, ஒரு வியாபாரத்தை குறிக்கக்கூடியதான ஒரு காரியம். கடைசியாக வியாபார ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக்கல் கிரைசஸ், பொருளாதார வீழ்ச்சி உலகளாவிய ஏற்படும் போது எல்லா பொருளும் சேதப்படும், 2 பொருள் மட்டும் அதில் சேதப்படாதுன்னு இருக்குது. அதை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னா, ஒன்று எண்ணெய், இன்னொன்று திராட்சரசம். ஆங்கிலத்தில் ஆயில் அண்ட் ஒயின் அப்படின்னு இருக்கும். இந்த வசனம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1900 வருஷம் ஆகுது. கடைசி காலத்தில் நடக்கிற சம்பவங்களை பற்றி அங்கே இருக்குது. அப்போ 2 முக்கியமான காரியங்கள் உலகளாவிய சேதப்படாமல் இருக்கும். ஒன்று எண்ணெய், இன்னொன்று திராட்சரசம். இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 and 2 பிஸ்னஸ் எதுன்னு பாருங்கள். நம்பர் 1 உங்களுக்கு இந்த டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் பற்றி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், மிக முக்கியமானது எண்ணெய். இந்த எண்ணெய் தான் இன்றைக்கி உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே நிர்ணயிக்குது. இந்த டெலிகம்யூனிகேஷன் எல்லாம் மிக பெரிய வியாபாரமாக இருந்தாலும் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் நிர்ணயிக்குது. எண்ணெய் விலை ஏறுச்சுன்னா எல்லா விலையும் ஏறும். உங்களுக்கே தெரியும், டாலர் மதிப்பு கச்சா எண்ணெய்க்கு ஏறுனா அத்தனையும் ஏறுது. விலைவாசிக்கு கடைசியாக இருக்கிற காய்கறி வரைக்கும் ஏறும். டீசல் விலை ஏறுனா காய்கறி விலை வரைக்கும் ஏறும். எண்ணெயும் திராட்சரசமும் இது 2 தான் இன்றைக்கி நிர்ணயிக்குது. உங்களுக்கே தெரியும், திராட்சரசம்னா ஒயின். இன்றைக்கி உலகத்தில் பல நாடுகளை பொருளாதாரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற மிக முக்கியமான காரியம் எது? அதுவும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. தமிழ்நாடே இப்போ நம்ம மிக முக்கியமான பொருளாதாரத்தில் எதை நம்பி தான் இருக்குது? அதை நம்பி தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த 2ம், ஆனால் என்ன ஆச்சரியன்னா, எண்ணெய் வியாபாரமாகி உலகத்தின் பொருளாதாரத்தை தன் கையில் எடுத்தது இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு 90 வருஷத்துக்கு முன்னாடி தான். 1930களில் தான் எண்ணெய் இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்க மத்திய கிழக்கு நாடுகளில். ஆனால் இந்த வசனம் 1900 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. எண்ணெய் நிர்ணயிக்கும், உலகத்தை சேதப்படாமல் இருக்கும். இன்றைக்கும் பாருங்கள், எண்ணெயை பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு, முழு உலகமும் கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக போயிட்டு இருக்குது. அதையும் தாண்டி அந்த இடத்துல அளந்து கொடுக்கும்படி ஒரே ஒரு பொருளை தான் கர்த்தர் சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியம். இப்போ அதுவும் கரண்ட் 2022 அது நடந்துகிட்டு இருக்குது. எந்த பொருளை கர்த்தர் சொல்கிறாரு? ஒரு பணத்திற்கு, இந்த வசனம் இருக்குதா இல்லையா? 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இன்னைக்கும் உலக நாடுகள் அத்தனை எந்த பொருளுக்கு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தெரியுமா? எல்லா நாடும் இப்போ எதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க? கோதுமையை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவை கேட்குறாங்க. உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போட ஆரம்பித்த உடனே உக்ரைனும் ரஷ்யாவும் தான் கோதுமையில் நம்பர் 1 and 2. இந்த 2 நாடும் சண்டை போட்ட உடனே கோதுமை ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து கோதுமை ஏற்றுமதியிலேயே நம்பர் 1 இருக்கிறது அவங்க 2 பேருக்கு அப்புறம் யாருன்னா இந்தியா கோதுமை ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணிருச்சு எங்களுக்கு வேணும்னு. இன்றைக்கி கோதுமையினுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனை, உங்களுக்கே தெரியும், இதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம். வசனத்தில் அங்கே இருக்குது. வேறு எந்த பொருளை பற்றியும் பைபிள் பேசவே இல்லை பாருங்கள். ஆனால் இன்றைக்கி இதை பேசலை. கோதுமையை பற்றி என்றைக்கு பேசுது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பேசுது. அன்னைக்கு பணத்துக்கு கோதுமை தான் அவங்க அன்றைக்கி கணக்கு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எண்ணெயும் திராட்சரசமும் சேதப்படாதபடி பாதுகாத்து கொள்வாங்க. எல்லா வசனம் தெளிவாக இருக்குது. எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி தான் கொடுத்துருக்கிறாரு. இதை விட தெளிவாக எப்படி எழுதி கொடுக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். பைபிளை படிக்க நேரம் இல்லை, அதில் சொல்லியிருக்கிறதா தியானிக்க நேரம் இல்லை. நமக்கு வேறு எந்த காரணத்துக்கும் டைம் கிடையாது. ஆனால் ஏதாவது நடந்தால் ஆண்டவரே என்ன பண்ணுறது, ஏன் இப்படி கைவிட்டு, ஏன் இப்படி நடக்குது? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு மத்திய 24:25, நான் இதை உங்களுக்கு முன்பதாகவே சொல்லவில்லையா? எல்லாத்தையும் நான் முன்னாடியே தான் சொல்லிட்டேனே. சீஷர்களை பார்த்து அடிக்கடி கர்த்தர் சொல்வார், நான் இதை உங்களுக்கு முன்பதாகவே சொல்லவில்லையா? மத்தேயுவில் பாருங்கள், இவ்வளோ காரியத்தில் சொல்லிட்டு இயேசு சொல்கிறாரு, இதோ நான் இதை உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். நம்ம ஆண்டவரை நம்ம சொல்லாமல் செய்கிற மாதிரி செய்கிறீங்க. உங்களுக்கு எது வேணுமோ வேதத்தை ஆராயுங்க. வேதத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் வேலை எங்கேயும் கற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கும் எனக்கும். உலகத்தார் தான் தெரியாமல் அவங்க எங்கெங்கேயோ போய் பாவம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னமோ டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு ஒரு செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பைபிள்லையே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறார். அதை உட்காந்து படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? இப்படியெல்லாம் நடக்கும் தான் முன்னாடியே இருக்குதே. தெரிஞ்சாதானே நம்ம அதை செய்ய முடியும். இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய மிக முக்கியமான அடையாளம் என்னவென்று சொன்னால், முன்பதாகவே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் இதுக்கு ஆயத்தப்பட வேண்டியது அவசியம். அடுத்து பஞ்சம், மிகப்பெரிய பஞ்சம், உலகளாவிய வேர்ல்டு வைட். இதை நாங்கள் இப்போ சொல்லலை, 2021 பாதியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கொரோனா காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழியும். கொரோனாவுனா முற்றும் கொரோனா ஒழியாது, அது இருக்கும். இனி அது கூட நம்ம கூட ஒரு பக்கம் இருந்துட்டு போகும். டெங்கு இருக்கிற மாதிரி, மலேரியா இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அடுத்து உலகத்தை பாதிக்க போகிற மிக முக்கியமான பாதிப்பு எது என்றால் பஞ்சம். இயேசு சொன்ன அடையாளங்களிலே மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 2004 2016 வரைக்கும் பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுனாமி ஆரம்பித்து இந்தியாவில் தாக்குச்சு. அதுக்கு பிறகு எங்கே பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி. மெக்சிகோவில், ஈரானில், நேபாளில், ஜப்பானில், இந்தோனேஷியாவில், எந்த பக்கத்தில் பூமி அதிர்ச்சி இல்லாத நாடே கிடையாது. கனடா வரைக்கும் எல்லா நாட்டிலையும் பூமி அதிர்ச்சி. இப்போ அப்படியே பூமி அதிர்ச்சி குறைஞ்சிச்சு. அடுத்து கொள்ளை நோய் அங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாம் வரிசை கிரமமாக இருக்கும். பூமி அதிர்ச்சி முடிஞ்ச உடனே கொள்ளை நோய். இப்போ கொள்ளை நோய் முடிய போது, அடுத்து பஞ்சம். இதை விட தெளிவாக எந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல முடியும், முன்னறிவிக்க முடியும்? எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார். அதை எழுதி கொடுத்துட்டு புரிகிற மாதிரியும் சொல்லி வச்சிருக்கிறார். வெறும் மற்ற மொழிகள் இல்லை, பல வேதங்கள் புரியாத மொழியில் இருக்குது. நம்ம வேதம் நம்ம மொழியில் ஆண்டவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வச்சிருக்கிறார். நம்ம வேதத்தை நம்ம வாங்கக்கூடிய விலையில் வச்சிருக்கிறார். இதுவே எவ்வளோ பெரிய ஆச்சரியம். இன்றைக்கி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புக்கை கூட வாங்க முடியல, அவ்வளோ காஸ்ட்லி. சாதாரண 10வது படிக்கிற பிள்ளைக்கு, இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் போய் பாருங்கள், புக்கு வாங்க முடியாது. ஒவ்வொரு புக்கும் 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபான்னு இருக்குது. ஃப்ரீயாக கொடுத்து வச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டோம். அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறது. இஸ்ரவேல் ஜனங்களை விட மோசமானவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் கையில் இல்லை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆள் தான் இருந்தான். ஆனால் உங்களுக்கு எழுதி மொத்தமாக பேக் பண்ணி பைண்ட் பண்ணி கையில் கொடுத்துருக்கிறாரு. ஒரு வீட்லையும் 3 வேதம் 4 வேதம் சும்மா இருக்குது, ஆனால் எடுத்து படிக்க முடியாது. ஒரு சில வீடுகள்லாம் போனீங்கன்னா பாதி வேதத்துக்கு அட்டையே கிடையாது. ஆதியாகமம் முதல் 3 அதிகாரம் இருக்காது, ஏன்னா படித்து கிழிச்சிட்டாங்க. சில வீடுகளுக்கு போய் பாஸ்டர் கேட்பார், பைபிள் எடுங்க, சங்கீதம் வாசிக்கலாம், வீடே பைபிள் தேடுது. பைபிள் எங்க? உளவுத்துறை கிட்ட போய் சொல்லுங்க கண்டுபிடிக்க. புறஜாதியாரை போய் பாருங்கள், தங்கள் தேவர்களுக்கு என்று தனி ரூம் கட்டி வச்சிருக்கிறான்.
ஒரு சிலரை போய் பாருங்கள், தங்கள் வேதங்களை வைப்பதற்கென்று அவ்வளோ மரியாதையாக அவனுக்கு மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறான். யூதர்களை போய் பாருங்கள், அந்த தோராவை வைப்பதற்குன்னு அவன் தனி மரியாதை வச்சிருக்கிறான். நீ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், ஒழுங்காவது வைக்க வேண்டாம். சர்ச்சுக்கு வந்துட்டு போறிய, சாரி டு சே, ஆனாலும் வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும். சர்ச்சுக்கு வந்துட்டு போறிய, திரும்பி போகும்போது பார்த்தா 10 பைபிள் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது பைபிள், ஆனால் 4 செருப்பு காணாமல் போயிருக்கு. பைபிள் 10 காணாமல் இங்கேயே இருக்குது, பைபிளை விட்டுட்டு செருப்பை போட்டு போயிருக்கான். இவன் எப்படி பரலோகத்துக்கு வருவான்? யோசிச்சு பாருங்க. உங்கள் பைபிளை கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கறதுக்குன்னு நாங்கள் ஒரு ஆளை வச்சுருக்கிறோம். அதில் வேற முன்னாடி பேர் வேற இருக்காது, பிரைஸ் த லார்டுன்னு இருக்கும். எந்த பிரைஸ் த லார்டை போய் கண்டுபிடிக்கிறது? கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்க்க போகிறது ஒன்று இருக்கிறது. அது யாரும் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரனும் எதிர் வீட்டுக்காரனெல்லாம் கிடையாது. உங்கள் வசனமே உங்களை என்ன செய்ய போகுது? நியாயம் தீர்க்க போகிறது. உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளே நியாயம் தீர்க்கும். ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லணும், நியாய தீர்ப்பு நாளில் இந்த பையன் எடுக்கவே இல்லை ஆண்டவரே, என்ன இவன் இந்த வீட்டில் எங்கே இருந்தான்னு இவனுக்கே தெரியாது ஆண்டவரேன்னு சொல்லும். சபைக்கு கிளம்பி வந்து ஏறி உட்காந்து வண்டியில் ஏறிட்டு கடைசியாக கேட்குறான், பைபிள் எடுத்தீங்களா? 1 மணி நேரம் கிளம்பிட்டு அதுக்கு அந்த பையன் பதில் சொல்கிறான், போன வாரம் வந்து எங்கே வச்சிங்க? அப்போ 1 வாரமாக பைபிளே வாசிக்கல, அப்புறம் எப்படி பரலோகத்துக்கு போவிய? நினச்சிக்கிட்டு இருக்கிய ஏலியம் சர்ச்சில் மெம்பராக இருந்தால் நாங்கள் கொண்டு போய் முதல்ல கையை பிடிச்சி உள்ளே விட்டுருவோன்னு. நாங்கள் போயிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டோம், எல்லாம் இங்கே தான். எவ்வளோ உங்களுக்காக உழைக்கணுமோ ஜெபிக்கணுமோ எல்லாம் இங்கே தான். பரலோகத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், பாஸ்டர்னா கூட திரும்ப மாட்டோம். உங்களை தெரியாது பிரதர்ன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். நிறைய பேர் அவ்வளவு ஆண்டவர் மகத்துவங்களை எழுதி கையில் கொடுத்துருக்க. இதை விட உங்களுக்கு எப்படி எழுதி கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? அவ்வளோ அசட்டை, பைபிள் மேலே அவ்வளோ அசட்டை. ஆனால் பரலோகத்துக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போயிடணும். ஆண்டவரே நீர் வரும்போது நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பைபிள் மேலே உட்காந்து அமுத்தம் போகாத இரு. ஏன் நீ தான் என்ன எடுக்கவே இல்லையே? அவ்வளவு காரியங்களும் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. அடுத்த எச்சரிப்பையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இப்போவும் ஒருவேளை கர்த்தருடைய கிருபை போனது போட்டோம், 3வது முத்திரை வருகிறது. அடுத்து அதான் ஆரம்பிக்க போகுது. பஞ்சம், மிகப்பெரிய பஞ்சம். ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணிருச்சு, அஃபீஷியலாக பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. உணவு பற்றாக்குறை. இது வரைக்கும் பஞ்சம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நோய் இருந்துச்சு, கொள்ளை நோய். ஆனால் எப்படி கொரோனா உலகளாவிய பாதிப்பை சந்தித்ததோ அதே மாதிரி பஞ்சம் உலகளாவிய பாதிப்பை சந்திக்கும், வேர்ல்டு வைட். அந்த பஞ்சம் தான் வருது. இப்போ நான் உங்களுக்கு சில ஆதாரங்கள் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் இப்போ 2020, 2021, 2022 வந்திருக்கு. கரண்ட் இப்போ லாக்டவுனுக்கு பிறகு அஃபீஷியலாக மடகஸ்கர் பகுதியில் பஞ்சம் ஆரம்பித்ததாக ஐநா சபை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. இது மடகஸ்கர் பகுதியில் பஞ்சம் ஆரம்பித்ததுக்கான ப்ரூஃப் வெளியிட்டிருக்கிறாங்க. அங்கே முழுவதுமாக மழை பொய்த்து விட்டது, விவசாயம் கிடையாது. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷமாக அங்கே ஒன்றுமே கிடையாது. அதனுடைய விளைவாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த இடத்துல ஜனங்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல், விவசாயம் இல்லாததுனால முழுவதுமாக ஜனங்கள் அந்த மரத்தில் செடிகளில் இருக்கக்கூடிய பூச்சிகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீங்கள் நினச்சிக்காதீங்க இதெல்லாம் வந்து முன்னொரு காலத்தில் லாங் அகோ, சோ லாங் அகோ, ஒன்ஸ் அப் ஆன டைம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் உட்காந்து செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் இன்னொரு பகுதியில் பூமியில் நடக்கிற சம்பவம், அடையாளங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொன்னபடியே எல்லாம் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இனி காலம் செல்லாது. ஒவ்வொரு முத்திரையாக கண்களுக்கு முன்பாக நடக்குது. நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவங்கள் என்னன்னு தெரியல. இது அஃபிஷியலாக ஆரம்பித்தது மடகஸ்கர், அதுக்கு அடுத்து கென்யா, அது அடுத்த நாடு கென்யா பாதிக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக எல்லா உயிரினங்கள், ஜூவில் இருந்த மிருகங்கள் எல்லாம் சாப்பாடு கிடைக்காததுனால, பஞ்சத்தினால, உணவு பற்றாக்குறையினால் சுருண்டு விழுந்து செத்துச்சு. இதெல்லாம் நீங்கள் போயிட்டு ப்ரூஃப் இருக்குது பாருங்கள். அதை தாண்டி இப்போ 2021 அஃபீஷியலாக, போன வருஷம் அஃபீஷியலாக ஸ்ரீலங்கா முழுவதும் பஞ்சம், உணவு பற்றாக்குறை. இன்னைக்கு நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ரணில் விக்ரமசிங்கே, நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு டோட்டலி ஸ்ரீலங்கா கொலாப்ஸ்ட். அவரே சொல்லியிருக்கிறார், பேப்பரில் வந்திருக்குது, போய் பாருங்க. ஸ்ரீலங்கா முழுவதும் நிலை குலைந்தது. எங்ககிட்ட காசு இல்லை, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு, பொருள் கொடுக்கறதுக்கு நாடுகள் தயாராக இருக்குது, ஆனால் வாங்கிறதுக்கு எங்ககிட்ட காசே கிடையாது. அவங்களுடைய கடன் $100 கோடி அமெரிக்க டாலர்,
அதாவது இந்தியா தமிழ்நாடை விட கொஞ்சம் சின்னது, தமிழ்நாடு அளவு தான் வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடுக்கு 100 கோடி கடனை தான் எப்படி இருக்கும், 100 கோடி அமெரிக்க டாலர். இப்போ நமக்கு 5.5 லட்சம் கோடி இருக்குது. நம்ம அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிச்சு 5.5 லட்சம் கோடி கடன். நம்ம தமிழ்நாட்டுடைய கடன் வந்து 5.5 லட்சம் கோடி இருக்கிறதாக அவங்க வரும்போது அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த அரசாங்கம் ஏற்கும் போது அவங்களுக்கு 100 கோடி டாலர் அப்படின்னா பாருங்கள், இதை விட 20 மடங்கு கடன் ஜாஸ்தி தமிழ்நாடை விட. அந்த அளவுக்கு அவங்க கடனில் மாட்டியிருக்கிறாங்க. கொலாப்ஸ்ட். எரிபொருள் வச்சுக்கிட்டு கப்பல் நிற்கிது, வாங்கி கொடுத்து வாங்க காசு இல்லை, அதனால் கப்பலை அப்படியே வெளிநாட்டுக்காரங்களாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணி பார்த்துருச்சு. டோட்டலி கொலாப்ஸ்ட். இது முடிஞ்சிச்சு. அடுத்து பாகிஸ்தான் ஆல்ரெடி அவுட். 7% மேலே வட்டி வாங்கி இம்ரான்கான் சொல்கிறாரு, அந்த நாட்டுடைய பிரதமர், எங்களுக்கு வேறு வழியே கிடையாது, அவ்வளோதான், இவ்வளோதான் எங்களால் முடியும், முடிஞ்சிச்சுன்ட்டார். நேபாள் முடிஞ்சது. ஒவ்வொரு நாடாக, லாவோஸ் முடிஞ்சது. ஒவ்வொரு நாடாக உணவு பற்றாக்குறையோட உச்சத்தில் பஞ்சத்துக்கு போயிட்டுருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. இந்தியாவில் மட்டும் நாம் நல்லா இருக்கிறோமா அப்படின்னா, இது பேப்பரில் வந்த செய்தி. இந்தியாவுடைய நிலைமை சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இந்தியாவில் 2030ஆம் ஆண்டுக்குள் சுமார் 9 கோடி இந்தியர்கள் பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என ஆய்வு ஒன்றில் தெரிய வந்திருக்கிறது. இது டிவியில் வந்த செய்தி. 2030க்குள்ளே எத்தனை கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்க போகிறாங்கன்னு. இப்போ ஆந்திராவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு பிள்ளைகளை கொண்டு போய் விற்றுட்டு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் நம்ம பைபிளில் படிச்சிருக்கிறோம். பைபிளில் தான் இதை படிச்சிருக்கிறோம். பிள்ளைகளை கொடுத்தார்கள், பிள்ளைகளை வெட்டி சாப்பிட்டார்கள், உன் பிள்ளைகளுக்கு உனக்கு விலைக்கிரயமாய் போகும், அடிமையாக கொடுப்பார்கள். இதெல்லாம் பைபிளில் படிச்சிருக்கிறோம். கண்ணுக்கு முன்னாடி நடக்குது, இப்போ நடக்குது. பேப்பரில் வர செய்தி இதெல்லாம். இது எதுவும் யாருக்கும் தெரிகிற மறைமுகமான செய்திலாம் கிடையாது. பிள்ளைகளை விலைக்கு விற்று விட்டார்கள். நம்ம பைபிளை வாசிக்கிறோம். 10 வெள்ளி காசுக்கு விற்றார்கள், 20 வெள்ளி காசுக்கு விற்றார்கள். இதோ விற்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி. வேற ஒன்றும் இல்லை. கர்த்தர் சொன்ன கடைசி காலம் நம்ம சொன்னோம்னா ஒரு கூட்டம் அல்ல அதெல்லாம் கடைசி காலம்லாம் இல்லை, அவர் ஏமாத்துறாரு, பயமுறுத்துறாரு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒருத்தன் கத்திக்கிட்டே இருந்தான் 100 வருஷம், மழை வரப்போது, வெள்ளம் வரப்போது, சாவ போகிறீங்க எல்லாரும், சாவ போகிறீங்க எல்லாருங்கன்னா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அத்தனை பேர் அவனை பைத்தியக்காரன் என்ன. ஒரு நாள் மழை வந்தது, ஒரு நாள் மழை வந்து அவன் வந்த பிறகு தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் சொல்லும் போது ஒவ்வொரு காரியமாக சொல்லிட்டு போகும்போது கேட்கும் போது, இதெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு ஊழியம் பண்ணணும், ஏன் இப்படி ஜனங்களை பயமுறுத்தணும், இதுக்கு பேர் ஜனங்களை எப்படி பயமுறுத்துறதாகும், எப்படி பயமுறுத்துறதாகும். உலகத்தில் தானே வர்றதை சொல்கிறோம், உங்களுக்கு வருதுன்னா சொல்கிறோம். உலகத்தில் வரப்போது அதுக்கு முன்னாடி இயேசு வரப்போகிறா, நீ ரெடியாகு. இதுதான் மெசேஜ். உலகத்தில் வரதை சொல்லும் போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? எரேமியா வந்து நேபுகாத் நேச்சார் தேசத்தை பிடிப்பான்னு அனௌன்ஸ் பண்ணால் எரேமியா மேலே எதுக்கு கோவப்படணும்? உடனே அவனை பிடிச்சி அடித்து காவல் கிணறுல, காவல் வீட்டில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இப்போவும் நடக்குது. சொல்கிற எரேமியாவை தான் அடிக்கிறான். சொன்னது ஆண்டவர், வந்தது நேபுகாத் நேச்சார். நடுவில் இன்ஃபர்மேஷன் கொடுத்தவனுக்கு தான் திட்டு. இன்றைக்கும் அதான் நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு செய்தி, ஆசீர்வாதமான செய்தி உண்டு. ஆண்டவர் இல்லைன்னுலாம் சொல்ல. எது ஆசீர்வாதம் தெரியுமா? இவைகளுக்கு மத்தியில் 3 வேளையும் சாப்பாடு கொடுத்து உட்கார வச்சிருக்கிறாரு. இதுவே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதுவே பெரிய ஆசீர்வாதம். பாருக்கை பார்த்து எரேமியா சொல்வார், நீ என்னத்தை தேடுற? இவைகளுக்கு மத்தியில் உன் ஜீவன் உனக்கு கொள்ளை பொருளாய் கொடுக்கப்படும். அதுதான் ஆசீர்வாதம். நீங்கள் ஆசீர்வாதம்னா எதை நினைக்கிறீங்க? ஒருத்தர் ஒரு பக்கத்தில் சாப்பாடே இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் குழந்தைய விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பக்கம் பூச்சி தின்னுக்கிட்டு இருக்கிறான், ஒரு பக்கம் மண்ணை சுட்டு, இன்னும் ஹைத்தி தீவில் பார்த்தீங்கன்னா மண்ணை விற்று செஞ்சு சாப்பிட்டுக்கிறான். மண்ணை சாப்பிட்றான், சூடாக்கி மண்ணை வந்து வேக வச்சு சாப்பிட்றான். அந்த அளவுக்கு உணவு பற்றாக்குறை போயிட்டுருக்குது. இதுக்கு நடுவில் கர்த்தர் நமக்கு 3 வேளையும் 4 வேளையும் சாப்பாடு கொடுத்துருக்கிறாரு. வேணுங்கிறத சாப்பாடை வச்சுருக்கிறாரு. இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன தேடுது? 2 வீடு கொடுப்பார், 3 வீடு கொடுப்பார், BMW கொடுப்பார். கொடுத்தா வாங்கிக்கோங்க, உங்களை யாரும் வேணும்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்காக தேடி நாடி ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாம் தானாய் வரும். உங்களுக்கு என்ன நியமித்தாரோ அதை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நம்முடைய தேவை தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவதாய் மாத்திரம் இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு பூமி போகுது. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பமே மோசமாக இருக்குது. தெற்காசிய நாடுகளில் பல நாடுகள் திவாலாகிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஸ்ரீலங்கா முடிஞ்சது, பாகிஸ்தான் முடிஞ்சது, நேபாள் முடிஞ்சது. ஏற்கனவே பர்மா ஒன்றும் இல்லாமல் தான் போயிட்டு இருக்குது. இப்போது இந்தியாவுடைய நிலைமை அந்த நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்குதாமா. எல்லா பக்கமும் நீங்கள் அதை விட பெரிய ஆச்சரியம், அமெரிக்கா வறுமை நாட்டின் கீழே இருக்குது. போய் பாருங்கள், வறுமை நாடுகளுடைய லிஸ்ட்டில் அமெரிக்கா பேர் வந்திருக்குது.
ஜனங்க அதிக வறுமையாக எங்கே இருக்கிறாங்கன்னா அமெரிக்கா நாட்டிலே அதிகமாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வறுமை, உணவு பற்றாக்குறை ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. கர்த்தர் சொன்ன 3வது முத்திரையின் காலம் உணவு பற்றாக்குறை. ஒரு படிக்கு ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் 1 பணத்திற்கு 3 படி வார்கோதுமை என்றும் சொல்ல கேட்டேன். அது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம், இன்னொரு பக்கம் தண்ணி பஞ்சம். ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான அடையாளம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. வாசிங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்துள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. யூப்ரட்டிஸ், ஐப்ராத் என்னும் பெரிய நதி. ஐப்ராத்னா என்ன, யூப்ரட்டிஸ்னா என்ன? இது ஈராக்கில் இருக்கக்கூடியதான ஒரு ஆறு. ஈராக் 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம். யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரீஸ் என்று சொல்வார்கள். பைபிளில் இதுக்கு மெசபொத்தோமியா தேசம்னு பேர் உண்டு. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அந்த மெசபொத்தோமியாங்கிற பேர் இருக்கிறது. இதே இடத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, கல்தேயர் பட்டணம். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, பாபிலோன். அதுக்கு இன்னொரு பேர் உண்டு, சினையார் தேசம். இதெல்லாம் பைபிளில் ஈராக்குக்கான ஒரு பெயர். 11ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 31 ஆபிரகாமை கர்த்தர் அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார்னு இருக்கு. இதை விட தாண்டி ஐப்ராத் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசிப்பீங்கன்னா, ஏதேனில் உள்ள தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக ஓடியது. அதில் ஒரு ஆற்றுக்கு பேர் ஐப்ராத், இன்னொரு ஆற்றுக்கு பேர் இத்தக்கேல். இந்த ஐப்ராத் அண்ட் இத்தக்கேல் தான் யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரீஸ். இது வற்றாத ஜீவன் நதின்னு பேர். அதாவது கிட்டத்தட்ட பைபிள் கணக்குப்படி 6000 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிற நதி, வத்தவே வத்தாது. ஆனால் பைபிள் சொல்லுது, கடைசி காலத்தில் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து வரும் ராஜாக்கள். சூரியன் உதிக்கும் திசைனா கிழக்கு, ஃப்ரம் ஈஸ்ட். இங்கிலீஷில் ஈஸ்டர்ன் கிங்ஸ்னே இருக்கும். தமிழில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்கள்னு இருக்கும். அவர்கள் வருவதற்கு இந்த நதியின் தண்ணீர் வத்தி போயிற்று அப்படின்னு இருக்கு. இப்போது ஐப்ராத்தோடைய நதி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வத்தி போக தொடங்கி இருக்கிறது. இது மன்னிக்கணும், இன்னும் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நேற்று ஐநா சபை வெளியிட்ட ரிப்போர்ட் இது. உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். டோட்டல் நாடுகள் அத்தனையும் உணவு பற்றாக்குறையில் பாதிக்கப்படுமா? ஒரு நாடு விடாமல் அனைத்து நாடுகளும் பாதிக்கப்படும். எப்படி கொரோனா உலகளாவிய எல்லா நாட்டையும் பாதிச்சுதோ அதே மாதிரி உணவு பற்றாக்குறை, பஞ்சம் உலகளாவிய வரும்னு ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர். இதெல்லாமே ஆத்தென்டிகேட்டட் நியூஸ். இது எதுவுமே நம்ம இந்த நியூஸ் கிடையாது, ஏதோ நம்மளாக எடுத்து ஃப்ரேம் பண்ணி சொல்கிறதெல்லாம் இல்லை. எப்படி கொள்ளை நோய்க்கு உலக சுகாதார மையம் சொல்லிச்சோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு பஞ்சத்துக்கு ஐநா சபை சொல்லியிருக்கு. இது நேற்றைய நியூஸ், நேற்று சொல்லியிருக்கிறார். ஸோ அடுத்து வரப்போவது பஞ்சம் என்பது மிக துல்லியமாய் தெரிகிறது. இது மட்டும் இல்லை, நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன், பில்கேட்ஸ் கொள்ளை நோய் வருவதற்கு முன்பதாகவே 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். இந்த மாதிரி ஒரு சுவாச கோளாறில், ஒரு சுவாசத்தில் இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட ஒரு வியாதி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. கரெக்டாக கொரோனா வந்துச்சு. அப்போ அவரை கேட்டாங்க, எப்படி இவ்வளோ கரெக்டாக கணிச்சிங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அவர் சில விளக்கங்களெல்லாம் சொல்லிட்டார். இப்போ பில்கேட்ஸ் என்ன பண்ணுறாரு தெரியுமா? பில்கேட்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவர் ஏற்கனவே அந்த மருந்து கம்பெனிக்கெலாம் கொடுத்த காசெல்லாம் வாங்கி இப்போது வேற ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். அதான் ரொம்ப ஆச்சரியம். எதுன்னு கேட்டிங்கன்னா, போயிட்டு நீங்கள் சும்மா வலைத்தளத்தில் உலகத்தின் நம்பர் 1 விவசாயி யாருன்னு போட்டு பாருங்கள். நம்பர் 1 ஃபார்மர், அக்ரிகல்ச்சர் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்து பாருங்கள், பில்கேட்ஸோடைய பேர் தான் வரும். பில்கேட்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2,68,000 வாங்கி அவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவர் மட்டும் பண்ணலை, உலக பணக்காரர்கள் 5 பேர் இதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் ஏக்கர் விவசாயம் நடக்குது. உலகளாவிய அத்தனை நாடுகளுக்கும் உணவு ஏற்றுமதி பண்ணுவதற்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லா நாடுகளிலும் பெரிய பெரிய கோடவுன்ஸ் கட்டுறாங்க. கோடவுன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா இந்த மாதிரி நம்ம கட்டியிருக்கிறோம் இதல்ல. இது ஒரு ஆலயத்தினுடைய அளவு.
இந்த மாதிரி ஒவ்வொன்றும் 10 மடங்கு 20 மடங்கு பெருசு. ஒரு மாகாணம் முழுக்க ஒரு குடவுன் கட்டுறாங்க முழுக்க. எல்லாம் ஏன் இவ்வளவு உணவு பற்றாக்குறை, உணவு பதப்படுத்தப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. இந்த மேப்பில் பச்சை கலரில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பில்கேட்ஸுக்கு சொந்தமான இடம். அமெரிக்காவில் எவ்வளோ இடம் வாங்கியிருக்காரு பாருங்கள், 2,68,000 ஏக்கர் வாங்கியிருக்கிறார். திடீர்னு விவசாயம் பண்ண போயிட்டார். ஏன் இவர் விவசாயம் பண்ணுறாரு? நாமெல்லாம் விவசாயம் பண்ணும்போது அவர் கம்ப்யூட்டர் படிக்க சொன்னார். இப்போ நம்மெல்லாம் கம்ப்யூட்டர் படிக்கும்போது அவர் விவசாயத்துக்கு போயிட்டார். அவர் விவசாயத்துக்கு போயிட்டு முழுக்க பண்ணிகிட்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, கொள்ளை நோய் வருவதற்கு முன்பாக மெடிசனில் இன்வெஸ்ட் பண்ணார். இப்போ அந்த பணத்தெல்லாம் எடுத்து விவசாயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகளாவிய பஞ்சம் வருவதை அவர்கள் நமக்கு தெரிவிக்க தொடங்கி விட்டார்கள். வேர்ல்டு வைட் மிகப்பெரிய அளவில் எல்லா நாடுகளிலும் இது வரப்போகுது. இது மட்டும் இல்லை, சைனா கோஃபில் அப்படின்னு சொல்லக்கூடியதான காஃப்கோன்னு அவங்களுடைய நிறுவனம், இதான் சீனாவுடைய அரசாங்க நிறுவனம். இவங்க சீனாவில் விளையக்கூடிய மொத்த உணவுப் பொருளையும் 50% ஸ்டோர் பண்ண தொடங்கிட்டாங்க. கவர்மெண்ட்டே நார்த் ஈஸ்ட் சைனாவுடைய ஒரு மாகாணம் முழுக்க, மாகாணம்னா ஒரு ஸ்டேட் அல்லது நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு நம்ம சொல்லக்கூடும், அவ்வளத்தையும் அவங்க உணவு பதப்படுத்துறதுக்குன்னு இடமா மாற்றிட்டாங்க. அங்கேருந்த மக்களெல்லாம் அமுச்சிட்டு அந்த இடம் முழுக்க உணவு ஸ்டோர் பண்ணுறாங்க. ஏன் இப்படி எல்லா நாடும் பண்ணுது? அத்தனை நாடுகளிலும் இப்படி ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னா நமக்கு தெரியணும், உணவு பஞ்சத்தினுடைய உச்சம் தலை விரித்து ஆடப்போது. ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பஞ்சத்தில். இப்படியே அவங்க சும்மா சொல்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அவங்க நமக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். பைபிளில் உள்ளதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா ஆண்டவர் முன்னாடியே சொல்லிட்டார். அவர் சொன்னது இது நிறைவேறுது. எப்படி வானசாஸ்திரிகள் சொன்னாங்களோ அதே மாதிரி இப்போ இவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதை வச்சு ஆராய்ந்து பார்த்து தீர்க்க தரிசனம் கரெக்டுன்னு பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ அடையாளத்தை வைத்து கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறோம். இதெல்லாம் நடக்கும்போது கர்த்தர் சொன்னது தெளிவாயிருச்சு. இப்போது உணவு பஞ்சம், 2வது தண்ணி பஞ்சத்தினுடைய உச்சம் யூப்ரட்டிஸ் மிக மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டே இருக்குது. இந்த தண்ணீர் நதி வத்துவது கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளம். இப்போ ஆரம்பிச்சிருக்குது. 16ஆம் அதிகாரம் வரும்போது அந்த நதியின் தண்ணீர் முற்றிலுமாய் வற்றி போகும். அது அர்மேகதான் யுத்தத்துக்கான ஒரு அடையாளம். இப்போ அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போவே இது அதோடைய வீடியோ. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இடம்பெயர்ந்து பாக்தாத்துக்கு போகிறாங்க, ஈராக்கோடைய தலைநகரத்துக்கு போகிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் தண்ணி கிடையாது. இவர் ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள். இவரே எல்லாத்தையும் வித்துட்டு போகிறார். காரணம் தண்ணி இல்லை, ஐப்ராத் வத்தி போச்சு. உலகளாவிய மிக முக்கியமான அடையாளத்துக்குள்ளே உலகம் கடந்து போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம், ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம். எல்லாம் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக அடையாளங்கள் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. இது மட்டும் இல்லை, இது வெளியே நடக்கிற அடையாளம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது வெளியே நடக்கிற அடையாளம். ஆனால் உள்ளே நடக்கிற, சபைக்குள்ளே நடக்கிற ஒரு அடையாளம் இருக்குது. இன்னொரு பஞ்சம் இருக்குது. ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஆமோஸ் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் வெளியே, இப்போ உள்ள இது வசன பஞ்சம். வசன பஞ்சம் தலை விரிச்சு ஆட போகுது. ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. கர்த்தர் சபைக்கு சொல்லக்கூடிய எச்சரிப்புகளை மிக முக்கியமான ஒன்று, இயேசு அப்போஸ்தலர்களை ஆரம்பத்தில் அனுப்பும் போது சொன்னார். என்ன சொல்லி அனுப்பினார்னா, இதோ ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன். ஆனால் பவுல் கடைசியாக சொல்லிட்டு போனார், நான் போகிறேன், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும். ஒரு காலத்தில் சபை உலகத்துக்குள்ளே போய் உலகத்தை சபையாக மாற்றுச்சு. இப்போது சபைக்குள்ளே உலகம் வருது, ஓநாய் வருது, கள்ள உபதேசம் வருது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வசன பஞ்சம்னா என்ன? ஒருவேளை உங்களுக்கு சில சந்தேகம் வரும். எனக்கு வந்துச்சு, வசன பஞ்சம்னா என்ன? எந்த பக்கம் திரும்பினாலும் சர்ச்சு, எந்த பக்கம் திரும்பினாலும் சுவிசேஷகர், கையில் ஒரு மொபைலும் வைஃபை கனெக்ஷனும் மொபைல் டேட்டாவும் இருந்தால் போதும், அவர் இன்றைக்கி ஊழியக்காரர். அவ்வளோதான். அவர் காலையில் எழுந்திரிச்சோன்னா 10 நிமிஷம் செய்தி போட்டுருவார் ஃபேஸ்புக்கில். ஒன்றும் கேட்க முடியாது. ஏன்னா அவர் ஊழியக்காரராக மாறிட்டார். முந்தையெல்லாம் ஊழியக்காரன் ஆகணும்னா அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருந்துச்சு, அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அழைப்பு வேணும், ஒருத்தர்கிட்ட படிக்கணும், எல்லாம் இருந்துச்சு. இப்போ எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் எவனையாவது திட்டுங்க, அவன் நாளைக்கு ஊழியக்காரன் ஆயிடுவான். இப்போ குவாலிஃபிகேஷனே நீங்கள் எவனையாவது திட்டுறது தான். கொஞ்சம் நீங்கள் விசுவாசியை திட்டி பாருங்கள்,
அடுத்த வாரம் விசுவாசி வீட்டிலேயே சர்ச்சு. கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களை ரொம்ப திட்டினார், அதனால் எங்கள் வீட்லேயே ஆரம்பிச்சிட்டோம். கர்த்தர் ஆரம்பிக்க சொன்னார்லாம் கிடையாது. இப்போ அந்த அளவுக்கு எங்கே திரும்பினாலும் சர்ச்சு, எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழியக்காரன், ஃபோனை எடுத்தால் யூடியூப்பு போனால், ஃபேஸ்புக்கு போனால், எங்கே பார்த்தாலும் மெசேஜ், டிவியை திறந்தால் காலையிலையும் நைட்லேயும் நம்ம ஆளுங்க தான். இப்படி இருக்கும்போது வசன பஞ்சம் எப்படி வரும்? இவ்வளோ இருக்குது, வசன பஞ்சம் எப்படி வரும்னு பார்த்தா, எனக்கு ஆண்டவர் உணர்த்துறதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் பொதுவாக இந்த வசனத்தை வச்சு ஒரு தடவை தியானித்த போது கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இந்த பூமியானது 70% தண்ணியில் இருக்குது, 30% தான் லேண்டு. 70% தண்ணி இருக்கிற இந்த பூமி, தண்ணி பஞ்சம் எத்தனை நாட்டில் இருக்குது பாருங்கள். தலை விரிச்சு ஆடுது தண்ணி பஞ்சம். அப்படின்னா தண்ணி பஞ்சம்னா என்ன அப்படின்னா, 70% தண்ணி இருக்குது, ஆனால் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இருக்காது, குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி இருக்காது, நல்ல தண்ணி இருக்காது. அதுக்கு பேர் தான் தண்ணி பஞ்சம். 70% தண்ணி இருந்தாலும் அதே மாதிரி தான் சபை இருக்கும், ஊழியர்கள் நிறைய இருப்பாங்க, ஆன்லைனில் பேசிகிட்டே இருப்பாங்க, பைபிள் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் உங்கள் ஆத்ம தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்காது. அதுக்கு பேர் தான் வசன பஞ்சம். சபை இருக்கிறதுனாலையோ, ஊழியக்காரர் இருக்கிறதுனாலையோ, சுவிசேஷங்கள் இருக்கிறதுனாலையோ மட்டும் அங்கே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஆவியானவர் பேசணும், கர்த்தரால் நடத்தப்படணும், கர்த்தரால் ஊழியக்காரன் பேசணும், கர்த்தருடைய வார்த்தை சபைக்குள்ளே வரணும். இன்றைக்கி விசுவாசிக்கு எது கர்த்தருடைய வார்த்தை, எது உலகத்தின் வார்த்தைன்னு தெரிய மாட்டேது. இன்றைக்கி வசன பஞ்சம் உச்சத்துக்கு போயிட்டே இருக்குது. கர்த்தர் பேசுகிற வார்த்தையே இல்லை. அதாவது வசனம் சொல்லுது சபையை பார்த்து, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க. இப்போ பாதி சபைகளில் ஆவியானவரே பேசுறதில்லை, அவனே அடிச்சு விட்றான். சில சபைகளெல்லாம் வசனமே கிடையாது, அல்ல 1 மணி நேரம் ஆராதனை, ஒரு 10-15 நிமிஷம் அனௌன்ஸ்மெண்ட்டு, 20 நிமிஷம் செய்தி சொல்கிறாங்க. ஒரு சபைக்கு போகும்போது ஒரு 20 மினிட்ஸ் எங்களால் கொடுக்க முடியும், உங்களுக்குன்னு வேணால் நாங்கள் ஒரு 25 மினிட்ஸ் தரோம்ல, 30 மினிட்ஸ் தரோம். நான் கேட்டேன், மிச்ச நேரம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்லை, நாங்கள் நல்லா ஒர்ஷிப் பண்ணுவோம், நாங்கள் அந்த அரை மணி நேரத்தையும் ஒர்ஷிப்பே பண்ணிவிடுங்க. ஏன்னா ஒர்ஷிப் தானே பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவோம், வசனம் கூட்டிகிட்டு போகாது. இல்லை, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? குத்தாட்டம் போடுவதனாலே. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? ஓ போடுவதனாலே. வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? மூச்சு இறக்க இறக்க டான்ஸ் ஆடுவதனாலே. அப்படியா இருக்கு? வாலிபன் எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? கர்த்தருடைய வசனத்தை. ஆமாம், கர்த்தருடைய வசனம் தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ஆராதிக்க வேணான்னு சொல்லலை, எவ்வளோ ஆராதிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக வசனம் தியானிக்கணும். சபை வசனத்தின் மேலே தான் கட்டப்படணும். விசுவாசி வீடு வசனத்தில் தான் கட்டப்பட்டு இருக்கணும். வீட்டில் வசனம் இல்லை, ஆனால் சீரியல் ஓடுது. பையன் வீடியோ கேம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், அவர் 2020 பார்க்குறாரு, IPL, அவங்க சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கேட்டு பாருங்க, என்னன்னே தெரியல, வீட்டில் ஆசீர்வாதமே இல்லை. தசமா காணிக்கெல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறோம், ஏன் எங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லை? உன் வீட்டில் வசனம் இல்லை. காலையில் பையன் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே வீடியோ கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சு, அவன் சுட்டுக்கிட்டே இருக்கான், அவனை சுடு இவனை சுடுங்கிறான். அப்புறம் 9 மணி 7 மணி வரை 9 மணி வரைக்கும் நீங்கள் பார்க்குறீங்க. அதில் என்ன இருக்குது? உன் குடும்பத்தை நான் கெடுக்காமல் விட மாட்டேன், நான் உன்னை நாசமாக்காமல் விட மாட்டேன், அவளை கொல்லாமல் விட மாட்டேன். அப்புறம் அவர் வந்துடுறாரு, அவன் என்ன பண்ணுறான்? அட்ரா குத்ரா WWF. அப்புறம் உன் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? கர்த்தர் எப்படி உலாவுவார்? எப்படி குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும்? ஒரு ஒரு நீங்கள் சொல்கிறீங்க பாரம்பரிய சபையார், போய் பாருங்கள், அவங்க வீடுகளெல்லாம் குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்குது. குடும்ப ஜபம்னு ஒன்று இருக்குது. ஒரு அரை மணி நேரமாவது உட்காந்து 2 கீர்த்தனை பாட்டு பாடி, ஒரு சங்கீதம் வாசித்து, யாராவது ஒருத்தர் ஒரு ஜபம் பண்ணி ஒரு அரை மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அவனுக்கு ஆவியும் இல்லை அனலும் இல்லை. உங்ககிட்ட ஆவி பற்றிக்கிட்டு எரியுது தானே? உங்கள் வீட்டில் ஜபம் இருக்குதா? குடும்ப ஜபம் இருக்குதா? கேட்டு பாருங்க. அவர் ஒரு நேரத்துக்கு வருவார், பசங்க ஒரு நேரத்துக்கு டியூஷன் போயிட்டு வருவாங்க. எப்படி நாங்கள்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணுறது? அவங்க எப்படி பண்ணுறாங்க? அப்புறம் அவங்க என்ன வேலை வெட்டிக்கு பார்க்காம வீட்டிலே இருக்கிறாங்களா? அவங்களும் வேலைக்கு தான் போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவ பயம் இருக்குது. யூதனை போய் பாருங்கள், ஒரு நாளைக்கு 7 தடவை ஜபம் பண்ணுவானாமா, 5 தடவை ஜபம் பண்ணுவானாமா, குறைஞ்சபட்சம் 3 தடவை ஜபம் பண்ணுவானாமா. யூதனை பார்த்தா பொறாம, கர்த்தன் அவனுக்கு யூதன்னா கர்த்தருக்கு ஸ்பெஷல் இல்லை, அவன் கர்த்தருக்கு ஸ்பெஷல் கொடுக்குறான். எவ்வளோ டைம் கொடுக்குறானோ அவ்வளோ கர்த்தரை ஆசீர்வதிக்கிறாரு. இன்றைக்கி நம்ம வீடுகளில் குடும்ப ஜபமே கிடையாது. போய் பாரம்பரிய சபையார்னு சொல்கிறோம். காலையில் வெளியே போகும்போது நல்லதோ கெட்டதோ
குடும்பமாக நின்று 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுறாங்க, நின்று நெத்தியில் ஒரு சிலுவையை போடுறாங்க. சரியா தப்பாங்கிறது வேறு விஷயம். ஒரு தேவ பயம் இருக்குல்ல. நீங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அப்படியே அனுப்புறீங்க, வேலைக்கு போகும்போது வீட்டுக்காரர் அப்படியே போகிறாரு, நின்று ஜெபம் பண்ணி செலவு போட்ட போகிறாரு. சாவி எங்கே? அறிவு கட்டவங்களாம் எல்லாத்தையும் எங்கே வச்சிங்க? அந்த பையனை அனுப்பும் போது ஓடு ஓடு நாயே, ஆட்டோ வந்துருச்சு பாரு, ஏறு. எவ்வளோ நேரமாக ஆட்டோ நிற்குது, தூங்குது எரும மாடு. அப்புறம் ஆசீர்வாதம் எப்படி வீட்டுக்குள்ளே வரும்? அவன் ஏதோ நல்லதோ கெட்டதோ, அவனுக்கு ஆவி இருக்கோ அனல் இல்லையோ, நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க. ஆனால் தேவ பயம் இருக்குது பாருங்க. இங்கே தேவ பயமே இல்லை. வசன பஞ்சம் உச்சத்தில் இருக்கு. கள்ளோபதேசக்காரன் வீட்டுக்கு வரான். நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் தெரியுமா? வேற வழி இல்லை. நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம்? கள்ளோபதேசக்காரன் வீட்டில் வந்தால் ஏத்தாதிருங்கள், அவனை வீட்டுக்குள்ளே விடாதீங்க, அவனை வெளியே அனுப்புங்க. நாங்கள் ஏன் அப்படி சொல்கிறோம் தெரியுமா? எங்களுக்கு உங்களை விட அவன் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி. அவன் வந்து உங்களை என்ன பண்ணிடுவான்? வஞ்சித்து கூட்டிகிட்டு போயிடுவான்னு எங்களுக்கு ஒரு பயம். எங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை. கள்ளோபதேசக்காரன் வந்தானா என் விசுவாசி வசனத்தில் ஸ்ட்ராங்கு, அது பேசி கள்ளோபதேசக்காரனையே மாற்றி கூட்டிகிட்டு வருன்ற நம்பிக்கை எங்களுக்கு உங்கள் மேலேயே இல்லையே. கள்ளோபதேசக்காரன் வீட்டுக்கு வரானே எப்படி வசனம் பேசுகிறான்? எடுத்து 10 வசனம் சரளமாக பேசுகிறான். அவனுக்கு சொல்லி கொடுத்தவன் 10 வசனம் தான் சொல்லி கொடுத்துருக்கான். அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். அதை மட்டும் வந்து கரெக்டாக பேசுகிறான். நாங்கள் உங்களுக்கு காலங்காலமாக சொல்லி கொடுத்துருக்கோம். வசனம் தெரியுமா? தெசலோனிக்கேயர் எடுங்கிற ஒரு சபையில் போய் தேடி பார்த்துட்டு இல்லைங்குது. தெசலோனிக்கேயர் இல்லையா? எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அந்தம்மா பழைய ஏற்பாட்டில் தேடிக்கிட்டு இருக்கு. எப்படி வரும்? கள்ளோபதேசக்காரனுக்கு இருக்கிற வசன ஆர்வம், அவனுக்கு இருக்கிற ஒரு பக்தி வைராக்கியம், ஆத்ம ஆதாயம் பண்ணணும்னு அவனுக்கு இருக்கக்கூடிய வெறி உங்களுக்கு இருக்குதா? வேற வழி இல்லாமல் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்? கள்ளோபதேசக்காரங்கிட்ட பேசிடாதீங்க, வந்தால் அவனை கொஞ்சம் அமுச்சு விட்ருங்க. ஏன் அமுச்சு விட்ருங்க? 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. அதில் வேற அவங்ககிட்ட போய் சாட்சி சொல்கிறது. எங்கள் பாஸ்டர் கூட இப்படிலாம் நடத்தினதே இல்லை. உயிரை கொடுத்து இங்கே நடத்தி கொடுத்தாலும் வசனம் மண்டையில் ஏற மாட்டேங்குது. நான் இவ்வளவும் உங்களை பற்றி சொல்லலை, புரியுதா? நீங்கள்லாம் தங்கம். நான் பேசுறது எல்லாமே கொரியாவுக்கு அந்த பக்கம். எப்பவுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கான தண்ணி ஊற்றிக்கணும். நான் சொன்னது எல்லாம் உண்மை தானே? உண்மை. கள்ளோபதேசக்காரன்ட்ட பேசுறதுக்கு நாங்களே சொல்கிறோம் பேசாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கு பயமாக இருக்குது. நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு எங்களுக்கு தெரியல பாருங்க, நம்பி விட முடியல பாருங்க. ஏன்னா வசனம் பஞ்சம். இன்னைக்கு வசனம் ஏற மாட்டேங்குது. இது பத்தாதுக்குன்னு நம்ம சைட்லேயே பாதி பேர் திரியிறான் நம்மளை ஏமாத்துறதுக்கு. கள்ளோபதேசக்காரன் ஒரு பக்கம். கவலைப்படாத, நீ என்ன பாவம் செஞ்சாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். எப்படா போவீங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, ராகாப்பையே கர்த்தர் சேர்த்துக்கிட்டாரு, உன்னையும் சேர்த்துப்பாரு. சரி சேர்த்துப்பாரு, யாரும் இல்லைன்னா. விபச்சாரம் செய்தாலும் கவலைப்படாது. என்ன 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 உபதேசம் இது? ராகாப்பு இஸ்ரவேலுக்கு வந்த பிறகு விபச்சாரம் செஞ்சாங்களா? இஸ்ரவேலுக்கு வரத்துக்கு முன்னாடி செஞ்சாங்களா? முன்னாடி செஞ்சாங்க. வந்த பிறகு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி ஒழுங்காக இருந்தாங்க. இவன் சொல்கிறான், நீ பாவம் செஞ்சாலும் கவலைப்படாத, ராகாப் என்கிற விபச்சாரி ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு, நீ விபச்சாரம் பண்ணாலும் ஏற்றுப்பாரு. கள்ள உபதேசத்தினுடைய உச்சம், ஓநாய்களின் கூட்டம் எல்லாம் மதுரை பக்கம் தான் அலையுது. நல்ல கேர்ஃபுல்லாக இருந்துக்கொள்ளுங்க விசுவாசிகள். உங்களுக்கு நல்ல சத்தியமுள்ள சபையை கொடுத்துருக்கிறாரு. மதுரை முழுக்க சத்தியமுள்ள சபைகள் நிறையா இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கொள்ளுங்க. மேலே ஏறி புல்பீட்டில் முழுசாக சினிமா பாட்டு பாடுறான். அந்த மரத்தை கனிகளால் அறியலாம், அவ்வளோதான். நல்ல கனி கூடாத மரங்கள்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் சினிமா பாட்டு, நரகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். இங்கே சொல்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், இருதயத்தை குத்துற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். ஒருவேளை நீங்கள் இங்கே எங்களை திட்டுகிறவர்களாக இருப்பீர்கள், நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு நாள் நீங்கள் நிற்கிற இடத்துல நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுவீங்க, ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஊழியக்காரனை கொடுத்தீங்க, கொண்டு வந்து என்னை பரலோகத்தில் சேர்த்துட்டானு. எங்களுக்கு அதுதான் வேணும். இங்கே நீங்கள் எங்களை திட்டிட்டு கூட போங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதுதான் சத்தியம், இதுதான் பரலோகத்துக்கு போகும். ஒரு புறம் உலகத்தில் உணவு பஞ்சம், ஒரு புறம் தண்ணீர் பஞ்சம், ஒரு புறம் வசன பஞ்சம், எல்லாம் போயிட்டே இருக்குது. இது இல்லாமல்
அடுத்து வரக்கூடிய அந்த 3வது முத்திரைக்கு அப்புறம் நான் 2 விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல விரும்பினேன். ஒன்று, 3வது முத்திரை அடுத்து வரப்போகுது. இப்போ அதனுடைய சிம்டம் கையளவு மேகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகளாக பஞ்சத்தில் போயிட்டு இருக்குது. இதை வந்து அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. இப்போது ஐநா சபையும் அதை உறுதிப்படுத்திருச்சு. ஸோ அடுத்து 3வது முத்திரை வருது. இதில் நம்ம என்ன பண்ணணும் அதையும் நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் உண்மையாக இது உலகத்தில் நடக்க போகிற அடையாளம், பஞ்சம் வரும். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசத்தை கட்டளையிட போகிறார். கன்ஃபார்மாக செய்வார். செஞ்சாதான் நாம் தேவ ஜனங்க. எகிப்து முழுவதும் வாதை வந்தாலும் அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மாத்திரம் வரவில்லைன்னு இருக்குது. எகிப்து முழுவதும் தலைச்சங்காரம் வந்தாலும் அது இஸ்ரவேல் வீட்டுக்குள்ளே வரவில்லை என்று இருக்கிறது. அதான் தேவ ஜனங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி தான் இப்போ ஆண்டவர் செய்ய போகிறார். என்ன செய்வார்? தேசம் முழுக்க பஞ்சம் தலைவிரித்தாடும். ஆனால் எலியாய் இருக்கிற வீட்டில் மாத்திரம் பஞ்சம் இருக்காது. அந்த வீட்டில் மாத்திரம் மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும். இது வருகிற காலங்களிலே கர்த்தர் உலகத்துக்கும் சபைக்கும் காட்ட போகிற வித்தியாசம். பஞ்சம் உச்சத்தில் இருக்கும்போது தேவனுடைய திருச்சபையிலே விசுவாசிகள் வீடுகளிலே ஆண்டவர் மாவு குறைவுபடாதபடி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். முதல்ல நீங்கள் பயந்தீங்கன்னா அது நடக்கும். பஞ்சம் வருதாமா சொல்லிட்டாங்கன்ட்டு போகும்போதே 4 அரிசி மூட்டை வாங்கிட்டு போயிடாதீங்க. அதில் ஒரு கூட்டம் இருக்குது, கொஞ்சம் ஞானமாக செயல்படணும். அவங்க சொல்லியிருக்காங்க, எதுக்கும் நாம் 2 கோதுமை மூட்டையை ரெடி பண்ணிடுவோம். இல்லை, உனக்கும் எனக்கும் கர்த்தர் நிச்சயம் ஒரு அற்புதத்தை செய்வார். அது உன் வீட்டிலும் என் வீட்டிலும் குறைவுபடாதபடிக்கு இருக்கும். கொரோனாவுக்கு மத்தியில் கர்த்தர் எப்படி உங்களையும் என்னையும் ஜீவனோடு கூட வச்சார். வீட்டு வாசலில் கூட மரணம் வந்துச்சு, வீட்டுக்குள்ளே வராதபடி கர்த்தர் காத்தார். ஒருவேளை நீங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் ஜீவனை அற்புதமாய் கொடுத்து பாதுகாத்து கொண்டு வந்தார். இதான் அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். எத்தனை கோடீஸ்வரன் யோசிச்சு பாருங்க. எத்தனை கோடீஸ்வரர்கள். காசு இருந்துச்சு, வாகனம் இருந்துச்சு, கிரெடிட் கார்டு இருந்தது, ஆனால் ஜீவன் இல்லை, கிடைக்கல. ஒரு பெட்டு கிடைக்கல, ஹாஸ்பிட்டலில் ஒரு ஐசியூவில் ஒரு சீட் கிடைக்கல, ஒரு சிலிண்டர் கிடைக்கல. டிவியில் பார்க்கும்போது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. வடநாட்டில் அப்படியே ஹாஸ்பிட்டல் வாசலில் காரை திறந்து போட்டுட்டு அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் படுத்து கிடக்கிறான், சிலிண்டர் கிடைக்காம. சிலிண்டர் கிடைக்கிது, உள்ள பெட்டு கிடைக்கல, கார்லேயே சிலிண்டரை மாட்டி படுக்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் உன்னையும் என்னையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து ஜீவனையும் கொடுத்து கண்ணந்து கர்த்தர் இன்னைக்கு உள்ளே உட்கார வச்சுட்டார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம், உலகத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தர் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறாரு. நீங்கள் அதை நம்பணும். உயிருள்ள தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட தவறி போகாது. அதே மாதிரி தான் வருகிற காலங்களிலே பஞ்சத்தில் நடக்கும். உலகளாவிய பஞ்சம் வரும். ஒரு பீரியடில் கேஸ் விலை 1000 ரூபா ஆகும் அப்படின்னு சொன்னபோது ஆவாதுன்னாங்க, ஆயிடுச்சு, கிட்ட வந்துருச்சு. பெட்ரோல் விலை 100 ரூபா போயிடுச்சு. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு உன்னை என்னையும் ஆசீர்வச்சிருக்கிறார், போட வச்சிருக்கிறார். வண்டி ஓடுறதுக்கு ரெடியாக இருக்குது. பெட்ரோல் இல்லாமல் வண்டி நிற்காதபடிக்கு கர்த்தர் நம்மளை பத்திரமா வச்சிருக்கிறார். 3 வேளை ஆண்டவர் நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கிறார். இனி வருகிற நாட்களிலே பஞ்சம் உச்சத்துக்கு போகும். உலகளாவிய பஞ்சம் வரும். தேவ பிள்ளைகளுக்கோ கர்த்தர் எண்ணெயும் அப்பத்தையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். நம்முடைய வீடு விதவை வீடாக இருந்தாலும் சாகிற நிலைமையில் இருந்தாலும் உள்ளே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பஞ்சம் முடிகிற வரைக்கும் அந்த மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை என்று வசனம் சொல்லுது. அதே வாக்கு தத்தம் கர்த்தர் நமக்கு தருவார். ஏன்னா ஆண்டவர் எனக்கு அதுதான் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் இந்த கேரித்தாற்றங்கரையை பற்றி பேசும்போது ஆண்டவர் சொன்னார், பஞ்சம் இன்னும் கொடிதாய் மாறும், அடுத்து இதை விட மோசமானது ஒன்று வரும். வரும்போது உனக்கு ஒரு கேரித்தாற்றங்கரை போல ஒரு விதவையின் வீடு இருக்கும், மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கும் என்றார். இப்போ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நடக்கும் போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இதை நீங்கள் வெறும் செய்தியாக எடுத்துட்டும் போகலாம், எச்சரிப்பாக எடுத்துட்டு தேவ சமூகத்தில் உங்களை சரியும் படுத்திக்கலாம். நீங்கள் வெறும் செய்தியாக எடுத்துகிட்டு போங்க, பின்னாடி இந்த செய்தி வரும்போது நீங்கள் அதை கொஞ்சம் அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும். நீங்கள் இதை காஷனாக எடுத்துக்கோங்க, தேவ சமூகத்தில் காத்திருக்க தொடங்குங்க. உங்களுடைய வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து நடக்க போகிற மிக முக்கியமானது 6வது முத்திரை. ஏன்னா 4வது முத்திரை 3ஆம் உலக யுத்தம் அல்லது மிகப்பெரிய ஒரு யுத்தம். அது 3ஆவது யுத்தமாக 4ஆவது யுத்தமாக தெரியாது. ஆனால் ஒரு பெரிய யுத்தம் ஒன்று பூமியில் வரும். அடுத்து அது நடக்கும். அதுக்கப்புறம் 5வது யுத்தம் இஸ்ரவேலுக்குரியது. 6வது முத்திரை, மன்னிக்கணும், 4வது முத்திரை யுத்தம், 5வது முத்திரை இஸ்ரவேலுக்குரியது. 6வது முத்திரை மிக முக்கியமாக ஒரு காரியம் நடக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல நடக்கிற சம்பவங்கள்லாம் ஒரு விஷயத்தை தான் சொல்லுது.
அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3:10 வாசிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இது எதை பத்தி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு டைம் லைன் ஒன்று சொல்றேன், கவனிங்க. அடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கு. இப்போ ஒரு டைம் லைன் ஒன்று சொல்ல போறோம், பைபிளில் உள்ளதுதான். இனி அடுத்து என்னென்ன நடக்கும், அடுத்து வரிசையாக பைபிளில் உள்ளது, நம்ம ப்ராப்பர்சிலாம் இல்லை, பைபிளில் உள்ளதை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் மிக முக்கியமாக நடக்கும். அதுக்கு முன்னாடி தான் இந்த பஞ்சம். இப்போது பஞ்சத்தை ஒட்டி ஆரம்பிச்சிருச்சு. இனி யுத்தங்கள் ஒன்று வரும், மிக முக்கியமான ஒரு யுத்தம். அதை ஒட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அதற்கு பிறகு 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலம். முதல் 3.5 ஆண்டு காலம் உபத்திரவம், 2வது 3.5 ஆண்டு காலம் மகா உபத்திரவம். அதனுடைய முடிவில் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை, அர்மேகதான் யுத்தம். இந்த அர்மேகதான் யுத்தத்தின் முடிவில் பூமியானது அக்கினியினால் சுத்திகரிக்கப்படும். எப்படி நோவாவுடைய காலத்தில் ஜலப்பிரளயத்தினால பூமி கழுவப்பட்டது, இப்போ இயேசுவின் வருகையில் பூமியானது அக்கினியினால் சுத்திகரிக்கப்படும். அதுக்கு பிறகு பூமியில் 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கு பிறகு தான் நடக்கும் 1000 வருஷ அரசாட்சி. இந்த 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னாடி பூமியில் நடக்கிற சம்பவம் தான் நீங்கள் வாசித்தது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம். பூதங்கள் வெந்து உருகி போம். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். அதாவது வருகை வந்ததுலேருந்து 7வது வருஷம் நடக்கிற விஷயம் அது. எப்போ வருகை வருதோ, இன்றைக்கி வந்தாலும் சரி, இன்னிலேருந்து 7வது வருஷம் அந்த வசனம் நடக்கும். அப்போ அந்த சம்பவம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, பூமியை ஆண்டவர் சுத்திகரித்து எப்படி தண்ணியில் நியாயம் தீர்த்தாரோ அதே மாதிரி அக்கினியில் ஒரு தடவை நியாயம் தீர்த்து 1000 வருஷ அரசாட்சி நடக்கும். இப்போ அதுக்கு 2 முக்கியமான காரியம் நடக்கணும். ஒன்று, வானம் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும். இந்த பூதங்கள்னு இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் இந்த எலமெண்ட்ஸ்ன்னு இருக்கு. ஆக்சுவலாக மலையாள பைபிளில் அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சூரிய சந்திர நட்சத்திரம் இருக்கு. ஏன்னா பூதங்கள்னா சமஸ்கிருதம், நமக்கு பூதம்னா புரியாது நிறைய பேருக்கு, பஞ்சபூதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மலையாள பைபிளில் ரொம்ப அழகாக இருக்குது, சூரிய சந்திர நட்சத்திரங்கள்னு இருக்கு. ஸோ இதிலிருந்து நெருப்புகள் வரும், பூமியை அது சுட்டெரிக்கும். அதோடு கூட பூமியிலிருந்தும் நெருப்பு வரும். இது எல்லாத்தையும் வெந்து உருகி போக பண்ணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜலப்பிரளயம் வந்துச்சு. ஜலப்பிரளயத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இரவும் பகலும் 40 நாள் மழை பெஞ்சிச்சின்னு நம்ம சொல்கிறோம். வெறும் மழை மட்டும் பெய்யவில்லை. நீங்கள் வாசித்து பாருங்கள், மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் பிளந்தன இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன அப்படின்னு இருக்கும். மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. கீழே இருந்தும் தண்ணி, மேலே இருந்தும் தண்ணி. இப்போ இயேசு சொல்கிறாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் பகிரங்க வருகையில். இப்போது 2 பேதுரு 3:10 வாசிங்க. மேலேருந்து நெருப்பு, கீழேருந்து நெருப்பு, வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம். பூதங்கள்னா சூரிய சந்திர நட்சத்திரம். மேலேருந்து நெருப்பு, கீழே பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். ஸோ மேலேருந்து நெருப்பு, கீழேருந்து நெருப்பு. நோவா காலத்தில் நடந்த மாதிரியே நடக்க போகுது, ஆனால் தண்ணிக்கு பதிலாக நெருப்பு. இப்போ இதற்கான ஒரு ஆயத்தந்தை தான் இப்போ உலகம் நடந்துட்டுருக்கு. இது மனுஷன் பண்ணுற ஆயத்தம் இல்லை. ஜலப்பிரளயம் மனுஷன் பண்ணதில்லை, மனுஷன் பண்ண தவறில் கர்த்தர் பண்ண நியாயத்தீர்ப்பு. அதே மாதிரி இப்போது பூமியானது அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நெருப்பு உலகளாவிய மிக முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. சமீபத்தில் மிக முக்கியமாக உலக அழிவு எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா விஞ்ஞானிகளும் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி மாதிரி செஞ்சாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 கூட இல்லை, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஜப்பானை சேர்ந்த மிகாய் காக்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு விஞ்ஞானி தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொன்னார். சூரியனுடைய மேல் பரப்பில் சில ஓட்டைகள் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஓட்டைகள் விளைவாக சில நெருப்புகள் பூமியை நோக்கி வருகிறது. அப்படி வரும்போது இந்த சூரியனுடைய நெருப்பு கதிர்வீச்சானது பூமியை தாக்கும். 11 வருஷத்துக்கு ஒரு தடவை
பூமியை நேரடியாக தாக்கும். இது உலக அழிவிற்கு மிக முக்கியமாக காரணமாக அமையும்னு சொன்னார். இப்போ அந்த சூரியன் மேல் பரப்பில் பாருங்கள், சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது பாருங்கள், அது வெடிக்குது பாருங்கள். இதுக்கு பேர் சோலார் சுனாமின்னு பேர், சூரிய புயல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 11 வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இதுக்கு முன்னாடி எப்போ வந்துச்சுன்னா 2012 மார்ச் மாதம் வந்துச்சு. இப்போ அடுத்த 11 வருஷம் 2023 இப்போ வரணும். இதுதான் அவர் சொன்ன மிக முக்கியமான முதல் காரணம். நல்லா கவனிங்க, 2 விஷயம் இருக்குது நெருப்பு வரத்துக்கு. அதில் ஒன்று இது. இந்த சோலார் சுனாமி ஏற்படும் போது 3 முக்கியமான பாதிப்புகள் ஏற்படும். மேலே எத்தனை ஓட்டை இருக்குது பாருங்கள், இதெல்லாம் சூரியனோட இது. இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி குட்டி குட்டி கிடையாது. சூரியன் பூமியை விட பல மடங்கு பெருசு. சில ஓட்டைகள் பூமி அளவுக்கு இருக்குதாமா. நேராக பூமி சூரியன் நோக்கி இந்த கதிர்வீச்சுகள் வருது, சூரியன்லேருந்து பூமியை நோக்கி வருது. இது முக்கியமான 3 பாதிப்புகளை ஏற்படுத்தும். முதலாவது பாதிப்பு, சேட்டிலைட்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும். அப்படியே நேராக பூமிக்கு வரும்போது சேட்டிலைட்ஸ் எரிஞ்சு தூள் தூளாகிடும். ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி கேபிள்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எரிஞ்சிடும். ஏன்னா இதோட உஷ்ணம் அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போக போகுது. அதையும் தாண்டி அப்படியே நேராக பூமிக்குள்ளே வந்துச்சுன்னா மனுஷன் இதில் ஒரு வேளை மாட்டினா, ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் ஒரு குரூப் கேட்காது. மாஸ்க்கு போடுனா போடாது, வெளியே போவாதனா போவோம், மழை பெய்யுது போவாதனா போவேன், என்னை ஒன்றும் பண்ணாதுங்க. அதே மாதிரி சோலார் சுனாமி வருது வெளியே போவாதுன்னா அது நம்மளை ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு குரூப் போகும். அப்படி போனால் என்ன நடக்கும்னா ஸ்பாட்டில் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. என்ன காரணம்னா, நீங்கள் போய் இந்த எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் உடம்பை வச்சோடனே பாடி என்ன ஆகுது, அப்படியே சாம்பல் ஆகுது. அதை விட உஷ்ணம் வாய்ந்தது தான் இந்த சோலார் சுனாமி. இதோடைய கதிர்வீச்சுகள், இதுக்கு வந்து எக்ஸ் லெவல் ஃப்ளேக்ஸ்ன்னு பேர். 3 லெவல் இருக்குது. அதில் எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து எக்ஸ் லெவல். அதில் 9 ஸ்டேஜ் இருக்குது. இது வரைக்கும் பூமி 3 ஸ்டேஜை பார்த்துருக்குது. X3 ஃப்ளேக்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அடுத்த 2023 பூமியை தாக்குவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அது தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதனுடைய ஒரு அடையாளமாக கடந்த பிப்ரவரி மாதம் 2022 இந்த வருஷமே பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் எலான் மாஸ்கினுடைய சமீபத்தில் விண்ணில் ஏவப்பட்ட 40 செயற்கைக்கோள்கள் சூரிய புயலால் எரிந்து நாசமாகியுள்ளது. சூரிய புயல் பூமியை தாக்கினால் ஏற்படும் ஆபத்துகள் என்னென்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. உலகின் நம்பர் 1 பணக்காரர் எலான் மஸ்க் பூமியின் மூலை முடுக்கெல்லாம் இணைய இணைப்பு சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கில் அவரின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது. அப்படி பிப்ரவரி 3ஆம் தேதி ஏவப்பட்ட 49 செயற்கைக்கோள்களில் 40 செயற்கைக்கோள்கள் தற்போது சூரிய புயலால் பாதிக்கப்பட்டு தீக்கு இரையாகியுள்ள சம்பவம் தான் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. இது போன பிப்ரவரியில் நடந்தது. 40 சேட்டலைட் எரிஞ்சு போச்சு. இந்த செய்தியை நாங்கள் இப்போ சொல்லலை, 2012 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சூரிய புயல் வரப்போது மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா அவர் அப்போவே அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டார், மிக்காய் காக்கும். அதை எடுத்து தான் சொல்கிறோம். அதோட வசனம் ஒத்து போகுது. அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சூரிய புயல் வீசும்போது அதனுடைய பாதிப்புகளுடைய ஒரு பகுதி எப்படி இருக்குன்னா, வானத்தில் பயங்கரமாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் மாறும்போது இடி இடிக்கிற மாதிரி இருக்குமா. இடி இடிக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க ரிப்போர்ட்டில். பைபிள் சொல்லுது, வானங்கள் மடவென்று அகன்று போகும். என்ன ஒரு ரெவலேஷன் பாருங்கள், என்ன ப்ராஃபஸி பாருங்கள். இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். என்னது இதுக்கு பேர் தான் என்னது? தீர்க்க தரிசனம். உங்களுக்கு முதல்ல புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்னன்னு தெரியல. இதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். என்ன குழந்தை பிறக்கன்றதுக்கு பேர் தீர்க்க தரிசனம் இல்லை, அது ஸ்கேன் சென்டரே சொல்லிடும். நீங்களும் அதைத்தான் தீர்க்க தரிசனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. கவனிச்சு கொள்ளுங்க, வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களுடைய துல்லியம் இருக்குது பாருங்க, இதுக்கு பேர் தான் பர்ஃபெக்ட். நான் தீர்க்க தரிசனத்தை குறையா சொல்லலை. பவுல் திருப்பி சொல்கிறாரு, நல்ல தீர்க்க தரிசனம் இருக்குது, ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடிச்சிக்கோங்க, போய் கள்ள தீர்க்க தரிசிக்கிட்ட மாட்டிக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவன் உங்களுக்கு இந்த மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் இதுதான் தீர்க்க தரிசனம். எப்படி இருக்குது பாருங்க, வானம் மடவென்று அகன்று போகும். எழுதுனது யாருன்னா பேதுரு புஸ்தகத்தில் இருக்குது. பேதுரு யாருன்னா படிப்பறிவு இல்லாதவர். அவர் சொல்கிறார், படிப்பறிவு இல்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார். எவ்வளோ பெரிய ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை பாருங்கள். இன்றைக்கி சேட்டிலைட்ஸ் எரிஞ்சு போக தொடங்கிருச்சு. சோலார் சுனாமியினுடைய வேகம் ஆரம்பித்திருக்கிறது. இது முதலாவது. இந்த சோலார் சுனாமி X3 லெவல் இது வரைக்கும் வந்திருக்கு. X9 லெவல் வந்துச்சுன்னா பூமியை எரிக்கக்கூடிய அளவிற்கு அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ 2023 வரப்போகுது. இது எப்படி இருக்கும்னு தெரியாது. இன்றைக்கே நான் சொல்கிறது, இன்றைக்கி மத்திய கிழக்கு நாடுகளில் சூரியனுடைய உஷ்ண அளவு 51 டிகிரி செல்சியஸை தாண்டிருச்சு, 51 தாண்டிருச்சு. நமக்கெல்லாம் 32 33. இதுக்கே தாங்கலை, இதுக்கே எரியுதுங்கிறோம். அவங்களுக்கு 51 இன்னைக்கு, ஒரு நாட்டில் 54. எல்லா வருஷத்தை விட இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே போதாமா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது மிக முக்கியமானது ஒன்று இருக்கிறது. அதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங்னா என்ன, எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு? குளோபல் வார்மிங் என்று நீங்கள் அடிக்கடி இந்த வார்த்தையை கேட்குறீங்க, தமிழில் கேட்பீங்க, புவி வெப்பமயமாகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அதை பற்றி யோசிச்சிருக்கவும் மாட்டீங்க. புவி வெப்பமயமாகுதுன்னா என்ன? நமக்கு அதை விட ரொம்ப முக்கியமான நியூஸ்லாம் இருக்குது. யாருக்கு கல்யாணம், எந்த நடிகை யாரை கல்யாணம் பண்ணாங்க, யார் அடுத்து ஜெயிக்க போகிறாங்க, நமக்கு ரொம்ப முக்கியமான நியூஸ் அதானே. ஏன்னா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு அது தெரியாட்டி முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுக்கு ஒரு நியூஸை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, புவி வெப்பமயமாகுது, புவி வெப்பமயமாகுது, கிளைமேட் மாறுது, பூமி உஷ்ணமாகுது. என்னங்க, வெளிநாட்டில் ஃபுல்லாக இது பெரிய அவேர்னஸ். உலக தலைவர்கள் கடந்த 5 வருஷத்தில் மட்டும் பல முறை கூடி பேசியிருக்கிறாங்க இந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும். அவ்வளவு சீரியஸான விஷயம். குளோபல் வார்மிங்னா என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்களேன். கர்த்தர் இந்த பூமியை படைக்கும் போது நிறைய பாதுகாப்பு வளையம் கொடுத்துருக்கிறார், நிறைய கொடுத்துருந்தார். இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓசோன் லேயர், காந்தபுலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அப்புறம் வந்துட்டு நோவா காலத்தில் வாட்டர் கேனப்பி, வானத்தின் மதகுகள், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தார். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, பூமிக்கு மேலே இப்படி ஷீல்டு மாதிரி இருக்கும், அது அப்படியே லேயராக இருக்கும். எதுக்காக ஆண்டவர் கொடுத்தாருன்னா, மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடியே 3ஆவது நாள் மரம் செடி கொடி எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. ஏன்னா இதுதான் ஆக்சிஜன் கொடுக்கும் மனுஷனுக்கு. தேவையான எல்லா ஆக்சிஜனையும் பூமி முழுக்க மரம் செடி கொடியை உண்டாக்கிட்டார். 4ஆவது நாள் சூரியன் இந்த ஆக்சிஜனுக்கு தேவையானதான சன்லைட் அதை உண்டாக்கிட்டார். இப்போ சூரியனுக்கு உஷ்ணத்துக்கு தேவையானதான் தண்ணி 5ஆவது நாள் சமுத்திரத்தை உண்டாக்கிட்டார். இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கொண்டாந்து மனுஷனை படைக்கிறார். பாப்பா, இப்போ மனுஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இந்த மரத்துலேருந்து வரக்கூடிய விஷயம் என்னென்னா ஆக்சிஜன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அதான் மரத்துலேருந்து வருது, சுவாச காற்று. அது அப்படியே வரும், அது அப்படியே மேலே போயிட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு ஷீல்டு போட்டு கொடுத்தாரு. அது போயிட்டு திருப்பி பூமிக்கே வரும். அப்போ மனுஷனுக்கு 2 மடங்கு ஆக்சிஜன் கிடைக்கும். போயிட்டு வர வர முழுசாக ஆக்சிஜன் லெவல் பூமியில் இருக்கும். மனுஷனுக்கு சுவாசத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இது செகண்ட் பிரச்சனை. ஆனால் முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு உண்மையான ஆக்சிஜன் யாருன்னா இவர் தான் ஆக்சிஜன். இவர் தான் ஜீவ சுவாசத்தை ஊதினவர். அதனால் இவர் தான் அல்மைட்டி ஆக்சிஜன், இவர் தான் ஒரிஜினல் ஆக்சிஜன். இப்போ இவர் விட்டுட்டு இவன் தூரம் ஓடிட்டான் பழம் சாப்பிட்டு. அவன் பழம் சாப்பிட்ட உடனே எங்கே போய் மறைஞ்சான்? பைபிள் என்ன சொல்லுது? 3ஆம் அதிகாரத்தில் அவன் போய் எங்கே ஒளிந்து கொண்டானா? தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். விருட்சங்கள்னா என்ன? மரம். மரத்துக்கு பின்னாடி ஓடிட்டான். கர்த்தருக்கு தெரியும், ஏன்னா ஒரு உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஒருவேளை இவன் பாவம் செஞ்சா இவனை மீட்கிறதுக்கு ஒரு பலி பொருள் வேணும்னு அப்பயே ரெடி பண்ணவர். அந்த ஆண்டவர் தான் இவனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி மரத்தை உண்டாக்குனார். காரணம், ஒருவேளை இந்த மனுஷன் என்னை விட்டு போனா, நான் அல்மைட்டி ஆக்சிஜன், என்னை விட்டுட்டு போனா ஒரு ஆல்டர்னேட் ஆக்சிஜன் அவனுக்கு வேணும், அவன் செத்துருவான். அந்த ஆல்டர்னேட் ஆக்சிஜன் தான் மரம். அவன் நேராக போய் பின்னாடி பார்த்துக்கிட்டான். இப்போ என் கூட இருந்தால் உனக்கு மரணமே இல்லை, மரத்துக்கு பின்னாடி போயிட்ட, மரணம் வரைக்கும் அது உன்னை பார்த்துக்கும். உனக்கு தேவையான ஆக்சிஜன் எது கொடுக்கும்? மரம் கொடுக்கும். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். நம்ம விட்டு போனவன் கூட சாகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். கர்த்தர் அன்பாகவே இருக்கிறார்னு சொல்கிறோமே, எவ்வளோ பெரிய சயின்ஸில் எவ்வளோ பெரிய அன்பு இருக்குது பாருங்கள். என்னை விட்டு நீ போயிட்டடா, ஆனால் நீ செத்துறக்கூடாது. துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட அவர் காண ஒட்டாதவர். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழை, கெட்டவன் கூட செத்துறக்கூடாது, அவனுக்கு தண்ணி கொடு. அந்த தேவன் நம்ம தேவன். ஆதாம் ஓடி போய் ஒளியும் போது ஆண்டவர் பார்க்குறாரு, சரி மரத்துக்கு பின்னாடி இருக்கிற, வாழ்கிற வரைக்கும் உனக்கு என்ன இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது. பிசாசு பார்த்தான், இந்த ஆண்டவர் இவ்வளோ நல்லவரா, ஓடி போனவன் கூட சாவக்கூடாதுன்னு நினைக்கிறாரு,
இப்போ அவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஆதாம், உனக்கு நிறைய அறிவு இருக்குதுப்பா, என்ன பண்ணணும்? குடும்பத்துக்கு தேவையான ஒரு வீடு கட்டு, ரோடை போடு, ரோட்டில் வண்டியை விடு, நீ இப்படியே இருந்தா என்ன, உன்னை அறிவில்லாதவன்றுவாங்க. ஆண்டவர் அவனை படைக்கும் போதே எல்லாம் படைச்சி தான் கொடுத்தாரு. 5-3 அடுக்காக கரெக்டாக கொடுத்தாரு. இப்போ அவன் பார்த்தான், வீடு கட்டு, வீடு கட்டினா என்ன பண்ணணும்? மரத்தை வெட்டு. ரோடு போடணும், என்ன பண்ணணும்? மரத்தை வெட்டு. 8 வழி பாதை வேணும்னா நீ மரத்தை வெட்டி தான் ஆகணும். ரோடு போடு. வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இருக்குதோ இல்லையோ ரோட்டை போட்டு வச்சிரு. ரோடை போடணும், என்ன பண்ணு? மரத்தை வெட்டிடு. அடுத்து அந்த ரோட்டில் வண்டி ஓட்டணும், மாட்டு வண்டி ஓட்டணும், வண்டி ஓட்டணும், என்ன பண்ணணும்? மரத்தை வெட்டு. ஒவ்வொரு மரமாக வெட்ட 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 ஒரு ஆக்சிஜனாக பங்காக போச்சு. ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் பங்கு. ஒன்றொன்னா போக 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 அதுக்கு பதிலாக இவன் கண்டுபிடிச்சான் பாருங்க. மரத்தை வெட்டிட்டு அந்த இடத்துக்கு ஒன்று கண்டுபிடிச்சாமல. முதல்ல தொழில் புரட்சி, அப்புறம் வாகன புரட்சி. இவன் கண்டுபிடிச்ச எல்லாத்துலேருந்தையும் வெளிவந்தது என்ன தெரியுமா? ஒன்றுலேருந்து கூட என்ன வரல? ஆக்சிஜனே வரல. எல்லாத்துலையும் என்ன வந்துச்சு? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, ஈத்தேனு எல்லாம் வந்துச்சு. இது அத்தனையும் மேலே போச்சு. ஆக்சிஜன் போயின்ற இடத்துலலாம் இப்போ என்ன போகுது? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனு, ஈத்தேனு போகுது. எல்லாம் மேலே போய் திருப்பி என்ன பண்ணுது? பூமிக்கே வருது. ஆக்சிஜன் நிரம்பி இருந்த பூமியில் இப்போ என்ன நிரம்பி இருக்குது? கார்பன் டை ஆக்சைடு நிரம்பி இருக்குது. அதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். பூமி சூடாயிருச்சு. அதாவது கார்பன் டை ஆக்சைடு லெவல் 20 இருக்கணுமா? டெல்லியில் 400. நமக்கு எவ்வளோ இருக்கணும்? நார்மலாக 20 இருக்கணுமா? டெல்லியில் எவ்வளோ இருக்குது? 400. வாழ தகுதி இல்லாத இடமா அது. அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு மூடுது டோட்டல் வேர்ல்டு, எல்லா நாட்டையும். ஷாங்காய் சிட்டி எல்லாம் க்ளோஸ். அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு மூடிடுச்சு. இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சாரு, நாம தான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? நாசம் பண்ணிட்டோம். இப்போ என்ன சொல்கிறான் தெரியுமா? கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் கடவுள் இதெல்லாம் மாற்றக்கூடாது? ஏன் மாற்றணும்? நாங்கள் நல்லா கொடுத்தோம், நீ ஒழிச்சிட்ட. திருப்பி மாற்றி கொடுத்தா நீ திருப்பி என்ன பண்ண போகிற? இல்லை நாங்கள் அப்படிலாம் செய்ய மாட்டோம்னு சொன்னீங்கன்னா, நோவா காலத்தில் சரி பண்ணி தான் கொடுத்தாரு. 2000 வருஷம் பார்த்தாரு, மனுஷன் தப்பு பண்ணா, சரி எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், சரி பண்ணி கழுவி ரெடி பண்ணி நோவா கிட்ட கொடுத்தாரு. அடுத்த 2000 வருஷத்தில் நாசம் பண்ணிட்டான். இப்போ அடுத்த 2000 வருஷம் சுத்த மோசம். ஆனால் பழிய தூக்கி இப்போ யார் மேலே போடுவான்? கடவுள் மேலே போடுவான். ஏன்னா அவன் சொல்லுவான், கடவுள் இருந்தால் ஏன் இதெல்லாம் நடக்குது? கடவுள் இருக்கிறதுனால தான் நீ இன்னும் உயிரோடவே இருக்கிற, இல்லைனா நீ பண்ணதுக்கெல்லாம் இந்நேரம் க்ளோஸ் ஆகிருக்கணும். அவ்வளோ அக்கிரமம், அவ்வளோ அநியாயம். ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு மூடிடுச்சு. குளோபல் வார்மிங். இப்போது பூமியினுடைய உஷ்ண அளவு எவ்வளோ தெரியுமா? ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே பூமியினுடைய உஷ்ண லெவல் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பூமி எரிவதற்கான லெவல் எவ்வளோ தெரியுமா? 3.5 டிகிரி செல்சியஸ். இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்த பிறகு 2 டிகிரியை தாண்டிடுச்சு. இப்போ உஷ்ணம் அதிகமாகிட்டே போகுது. இது எதுவுமே எந்தில்ல, நல்லா கவனிங்க. பூமியின் காந்த புலத்தில் வெடிப்பு. பூமியை பிடிச்சிருக்கிற கடைசி பாதுகாப்பு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு, கடைசி பாதுகாப்பு. இப்போ அதுலேயும் வெடிப்பாயிருச்சு. ஊட்டியிலேருந்து விஞ்ஞானிகள் கொடுத்த ரிப்போர்ட் பேப்பரில் வந்திருக்கு. இப்போ இந்த வெடிப்பில் சூரியனுடைய கதிர்வீச்சு நேராக வருது. அல்ட்ரா வயலட் ரேஸ் சூரிய புயல்லேருந்து நேராக வருது, எல்லாம் இறங்குது உள்ள. அதனுடைய விளைவு தான் உஷ்ண லெவல் 51 டிகிரி செல்சியஸ், 54 டிகிரி செல்சியஸ். நமக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக போயிட்டுருக்கு. 110, 120 எல்லாம் போயிட்டு இருக்குது. காரணம் என்ன? பூமியினுடைய மொத்த பாதுகாப்பு போயிடுச்சு. கீழேருந்து வர வேண்டிய ஆக்சிஜன் வரல. பூமி முழுக்க கார்பன் டை ஆக்சைடு, மேலேருந்து சோலார் சுனாமி. கர்த்தர் சொன்னபடி பூமி எரிவதற்கு என்னவா இருக்குது? ரெடியாக இருக்குது. இப்போவே அட் ப்ரெசன்ட் இங்கே பாருங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பூமியில் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். இது விஞ்ஞானிகளுக்கு சொல்லியிருக்கிறது. 4 டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆக போகுது. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் ட்ரெயின் வரதை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. ரயில்வே ஸ்டேஷனில் என்ன வச்சுருக்கிறாங்க தெரியுமா? 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது, கேர்ஃபுல்லாக இருங்கன்னு கொடுத்துருக்கான். அதாவது உலக நாடுகளும் சரி, உலக அரசாங்கங்களும் சரி, அடுத்து வரப்போகிற ஆபத்தை உங்களுக்கு மறைமுகமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்கள் தான் அதை கேர் எடுக்கலை. நீங்கள் வேறு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நியூஸில் இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நியூஸ் போட்டவொடனே ஏஞ்சி போயிடுவீங்க.
சீரியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்துருவோங்கிறீங்க. ஆனால் இதில் தான் முக்கியமான விஷயத்தையும் அவன் சொல்கிறான். 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, 4 டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்போ உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் ஐநா சபையுடைய பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, நமக்கு நாமே சவக்குழி வெட்டி கொண்டு இருக்கிறோம், எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்ற ஒரு ரூமர் இருக்குது. ரூமர்னா புரளி, என்ன வதந்தி அப்படின்னா என்னென்னா, இந்த லாக்டவுன் ஏன் வந்துச்சு? கொரோனா, அதனால் லாக்டவுன். ஆக்சுவலாக கொரோனாவுக்கு லாக்டவுன் தேவையில்லையாமா, அது புரளி. நான் சொல்கிறது உண்மை இல்லை, புரளி. அவங்க சொன்னதை நான் அவங்க சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த குளோபல் வார்மிங்கில் சூட்டை நம்ம குறைக்கணும். இந்த சூடு குறைஞ்சாதான் பூமியினுடைய உஷ்ண லெவல் குறையும். அந்த சூடு குறையணுன்னா இமிடியட்டாக ஃபேக்ட்ரிஸ், ஏர் கண்டிஷன், வாகனம் ஓடுறது எல்லாத்தையும் நிறுத்தணும், அத்தனையும் நிறுத்தணும். நின்னா மட்டும்தான் இந்த குளோபல் வார்மிங் ஸ்டாப் ஆகுமா. அதனால தான் அந்த கொரோனாவை வச்சுக்கிட்டு இந்த குளோபல் வார்மிங்கில் சூட்டை குறைக்கிறதுக்கு உலகளாவிய எல்லாத்தையும் நிறுத்தினாங்களாமா, எல்லாத்தையும் நிறுத்தினாங்க. ஏன்னா வேறு மெத்தடில் கூட கொரோனாவை ஸ்டாப் பண்ண முடியுமா. ஆனால் இந்த வாட்டி ஏன் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, அதோடு சேர்ந்து குளோபல் வார்மிங்கையும் அவங்க சரி பண்ண பார்த்தாங்களாம். ஆனால் சில நாடுகள் அதுக்கு என்ன செய்யலை, ஒத்துழைக்கலை. ரஷ்யா பிரச்சனையை ஆரம்பிச்சிருச்சு, யுத்தத்தை ஆரம்பிச்சிருச்சு, உஷ்ண லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போது உலகளாவிய இப்போ 2 பாயிண்ட்டை தாண்டிருச்சு. ஒருவேளை 3ஆம் உலக யுத்தம், 4வது முத்திரை உடைக்கப்படுமானால், கண்டிப்பாக உடைக்கப்படுமானால் பூமியில் உள்ள ஜனங்கள் இந்த குளோபல் வார்மிங்கால் பெரும் அளவு பாதிக்கப்படுவார்கள். இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், இதில் வருமா, அதில் கீழே என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 3வது பேராவில் கீழே இந்த வெப்ப அலைகளால் 4வது பாருங்கள், கீழேருந்து அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இருக்கும். இந்த வெப்ப அலைகள் 1000 கணக்கானோரை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஊரில் 1000 கணக்குனா உலகளாவிய கோடி கணக்கு இருக்குன்னு இருக்குது. பைபிள் சொல்லுது, பூமியில் உள்ள ஜனங்களில், 4வது முத்திரையில் இருக்கும், பூமியில் உள்ள ஜனங்களில் 1/4 பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டே போகுது. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. இது ஐநா சபையுடைய ரிப்போர்ட். என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், 3.5 டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆகும். சில வருஷங்களுக்குள்ளாக இது நடக்கும். அதுக்கு தேவையான எந்த விதமான முயற்சியும் உலக நாடுகள் எடுக்கலை. எடுக்கிறதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டே போகுது. ஃபெயிலியர் ஆக ஆக ஒரு இடத்துல எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுது. மொத்தம் கொலாப்ஸ் ஆகும். கொலாப்ஸ் ஆகி யுத்தங்கள் ஆரம்பித்து, யுத்தத்திற்கு நடுவே வருகை வரும். வருகையின் முடிவிலே உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். உபத்திரவ காலத்தினுடைய 7 ஆண்டு கால முடிவிலே இந்த பூமி வெப்பமயமாதலுடைய உச்சமாக அக்கினி பூமியின் மேல் கொட்டப்படும். அதற்கான எல்லாம் இப்போவே ரெடியாக இருக்குது. சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் எவ்ரிதிங். வேதத்தில் சொன்னது நம் கண்களுக்கு முன்பாக நடப்பதற்கு தயாராக இருக்குது. ஆனால் இவ்வளவும் நடக்குது. இதில் நீங்களும் நானும் எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டிருக்கிறோம், அதுதான் கேள்வியே. இவ்வளவும் பைபிளில் சொன்னது தான், இது எதுவுமே வெளியே சொன்னதே இல்லை. 8ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிச்சு பாருங்கள். ஆண்டவர் வரிசை கிரமமாக சொல்வார். 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 1ஆம் தூதன் எக்காலம் ஊதினான், ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது. ரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியின் மேல் கொட்டப்பட்டது. அதனாலே மரங்களில் 1/3 பங்கு வெந்து போயிற்று, பசும் புல்லெல்லாம் எரிந்து போயிற்று. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான் தெரியுமா? இந்த குளோபல் வார்மிங்கில் தப்பிக்கணும்னா மரம் செடி கொடியெல்லாம் எரிய போதுன்னு சொல்லி நார்வேல ஸ்டாவல்பர்டுங்கிற இடத்துல உலகத்தில் இருக்கிற அத்தனை மரம் செடி கொடி எல்லாத்தினுடையதான விதையை எல்லா கவர்மெண்ட்டுக்கிட்ட வாங்கி அஃபீஷியலாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நோவா எப்படி பேழைக்குள்ளே எல்லாத்தையும் ஜோடு ஜோடாக கொண்டு போய் வச்சாரோ அதே மாதிரி இவங்க எல்லாத்தினுடைய மரம் செடி கொடியை கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. எல்லா நாட்டினுடைய விசேஷமானது. இதுக்கு பேர் குளோபல் சீட் வால்ட்டுன்னு பேர். ஸ்டாவல்பர்டில் இருக்குது. அத்தனையும் கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. 8, 7 எங்கே இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் வருகை, 8ஆம் அதிகாரத்தில் இதுக்கான ஒரு முன்னடையாளம் அங்கே சொல்லப்பட்டு. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்போ என்ன வசனம் என்ன சொல்லுது? அக்கினினால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்தில் போடப்பட்டது. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். தீவெட்டியை போல எரிகிற நட்சத்திரம் ஒன்று ஆறுகளின் மேல் விழுந்தது. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் 1/3 பங்கு பாதிக்கப்பட்டது.
எல்லாம் குளோபல் வார்மிங் தான், எல்லாம் நெருப்பு தான், எல்லாம் அக்கினி தான், எல்லாம் வானத்துலேருந்து வருதான். கர்த்தர் சொன்னபடி அத்தனை ரெடி. இதுக்கு நடுவில் சம்பவிக்கிறதுக்கு ஒன்று தான் வெயிட்டிங். கர்த்தருடைய வருகை வந்து சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் இந்த பூமி முழுவதும் கைவிடப்படும். பூமியானது அக்கினிக்கு இரையாய் கொண்டு போகப்படும். கர்த்தர் இந்த பூமியில் நீங்கள் நான் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அதற்கு பிறகு உபத்திரவ காலம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ கர்த்தர் சொன்னபடி எல்லாம் ரெடியாக இருக்குது. இவ்வளவும் பைபிளில் சொன்ன ரிப்போர்ட்டு. இதுக்கு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக இன்னைக்கு உலகம் கொடுத்துருக்கிற சயின்டிஃபிக்கல் ரிப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்குறோம். கடைசியாக உங்களுக்கு ஒரு சப்ளிமெண்ட்ரி டாக்குமெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு துணை ரெஃபரன்ஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, பில்கேட்ஸ் என்னென்ன பண்ணுறாரு, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி. சமீபத்தில் பில்கேட்ஸ் கிட்ட ஒரு பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க. எதை பற்றி ரொம்ப முக்கியமாக பேசுகிறாருன்னு கவனிங்க. பணக்காரரான பில்கேட்ஸ் ஏற்கனவே 2015ஆம் ஆண்டே கொரோனா தொடர்பில் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியிருந்தார். அதே போல மீண்டும் அவர் உலகம் என்னும் 2 மிக பேரழிவுகளை சந்திக்க இருக்கிறது என்பதை கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். உலகின் பெரும் பணக்காரரான பில்கேட்ஸ் தற்போது உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் குறித்தான சில விஷயங்களை கடந்த 2015ஆம் ஆண்டில் உலக நாடுகளை எச்சரிக்கை விடுக்கும் விதமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் எதிர்காலத்தில் நாம் சந்திக்க இருக்கும் 2 பேரழிவுகள் குறித்து பில்கேட்ஸ் தற்போது மீண்டும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெரிடேசியம் என்னும் பிரபல யூடியூப் சேனலில் டெரிக் முல்லர் என்பவரிடம் சமீபத்தில் கலந்துரையாடியுள்ளார் பில்கேட்ஸ். தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை அவர் விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி கொரோனா வைரஸ் வரும் என கணித்தீர்கள் என்று டெரிக் முல்லர் கேட்டபோது, சுவாச வைரஸ்கள் ஒவ்வொன்றாக தோன்றுகின்றன, இவை மிகவும் ஆபத்தானவை. எபோலா போன்ற தொற்றுக்காக நீங்கள் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் போதே பிறருக்கும் பரவி விடுகிறது என்று தெரிவித்துள்ளார். மனிதர்கள் இன்னும் தயாராகாத வேறு ஏதாவது பேரழிவுகள் வரப்போகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பில்கேட்ஸ் 2 பேரழிவுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். முதலில் பருவநிலை மாற்றம். கொரோனாவில் இறந்தவர்களை காட்டிலும் ஒவ்வொரு ஆண்டும் இனி பருவநிலை மாற்றத்தால் கூடுதலான உயிரிழப்புகள் ஏற்படும். அடுத்தது பத்தி அப்புறம் கொரோனாவை விட அதிகமானோர் இந்த பருவநிலை மாற்றத்தால் உயிரிழக்க போறாங்கன்னு இவர் சொல்றார். கொரோனாவில் எவ்வளோ பேர் செத்துருக்கிறாங்கன்னு ஜோ பைடன் சொல்றாரு. ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய அதிபர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2ஆம் உலக யுத்தத்தை விட அதிகமானோர் கொரோனாவில் செத்துருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. 2ஆம் உலகத்தில் பல கோடி பேர் செத்துட்டாங்க. அதை விட அதிகமாக கொரோனாவில் செத்துருக்கிறாங்க. கொரோனாவில் செத்ததை விட அதிகமாக வருஷந்தோறும் சாவாங்க குளோபல் வார்மிங்லன்னு இவர் சொல்கிறார். கவனிச்சுக்கொள்ளுங்க, இவர் வந்து காட் கிடையாது. ஆனால் இவருடைய ரெஃபரன்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பைபிள் சொல்லுது, பூமியில் உள்ளவர்களில் 1/4 பங்கில் உள்ளவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா அடையாளங்களும் துல்லியமாய் நடைபெறுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பைபிள் முன்னறிவிச்சிருக்கு. இன்றைக்கி இந்த குளோபல் வார்மிங்லேருந்து தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? இவங்க எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஒரு கண்டுபிடிச்சாங்க. 15 வருஷமாக கண்டுபிடிச்சி அதுக்கான ஆயத்தத்தை செஞ்சாங்க. பெரிய பெரிய மலைக்கு அடியில் போய், குகைக்கு அடியில் போய் தங்கிட்டோம்னா இந்த குளோபல் வார்மிங் மேலே தான் வீசும். 1000 அடி 1500 அடிக்கு கீழே போயிட்டா வராதுன்னு. இது ரஷ்யா உண்டாக்குனது, இது அமெரிக்கா உண்டாக்குனது. 2341 அடிக்கு கீழே இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் செஞ்சுருக்குது. எல்லா நாடும் செஞ்சுருக்கு. அமெரிக்கா மட்டும் 100 சிட்டி உருவாக்கியிருக்கு. 100 அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் இந்த 20 வருஷத்தில் மட்டும் அமெரிக்கா செஞ்சுருக்கு. ரஷ்யா தன் நாட்டு மக்கள் தொகையில் பாதி பேருக்கு செஞ்சுருக்குது. நார்த் கொரியா செஞ்சாச்சு, சைனா செஞ்சுருக்கு, சுவிட்சர்லாந்து செஞ்சுருக்கு. பல நாடுகள் அண்டர் கிரவுண்ட் சிட்டிஸ் உருவாக்குறாங்க. காரணம் என்னன்னா, மேலே குளோபல் வார்மிங் வரப்போகுது. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி காலத்தில், நேற்று கூட உங்களுக்கு நான் சொன்னேன், 6ஆம் அதிகாரம் 15-16 வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில், பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்கள் சுயாதீனர் அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு. இதே காரியம் ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இருக்கிறது. இதே காரியம் ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலும் இருக்கிறது. மலைகளுக்கு போய் ஒளிந்து கொள்வார்கள், கண்மலையின் போய் மறைந்து கொள்வார்கள். காரணம் என்ன? கர்த்தருடைய நாள் வந்து விட்டது என்று 6:16 என்ன சொல்றது? வெளிப்படுத்தின விசேஷம், சிங்காசனத்தின் மேல் வீற்றுக்களுடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய மகா நாள் வந்து விட்டது. எல்லாம் கர்த்தருடைய கடைசி நேரம் வந்துருச்சுன்னு ஜனங்கள்லாம் போய் மலைகளுக்கு அடியில் பதுங்கி கொள்வாங்க. இன்னைக்கு மலைகளுக்கு அடியில் தோண்டிட்டான், எல்லா நாடும் தோண்டிருச்சு. வெளிப்படுத்தல் 6:15-16 உலகம் ரெடி ஆயிருச்சு. நம் கண்களுக்கு முன்பாக அத்தனை தீர்க்க தரிசனங்களும்
இதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. அப்போ குளோபல் வார்மிங்னா என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அன்றைக்கி பூமி கூலாக இருந்த காலம். இன்றைக்கி நம்ம அந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். அன்றைக்கி இருந்த ஜனங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலம். இது தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய காலம். நம்ம காலத்தை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். எல்லாம் 100% துல்லியமாக இருக்கிறது. கொஞ்சம் இதை பற்றி நீங்களும் போய் படிங்க. வேதத்தையும் கையில் வச்சுக்கோங்க. பைபிளில் சொன்ன விஷயங்கள் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்கள். இன்றைக்கி உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு டிகிரியை படித்த உடனே அல்லது ஒரு டிகிரியில் சேர்ந்த உடனேயே தங்களை அறியாமலேயே தலைக்கு மேல் 2 கொம்பு வருகிறது. நான் பிகாம், நான் பிஇ, நான் எம்பிஏ, நான் எம்பாத பிஏ. நீ என்ன வேணாலும் படி, ஆனால் வேதத்தில் உள்ளதை படித்தா மட்டும்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். இது மட்டும்தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போகும். உன் படிப்பு உனக்கு பணம் கொடுக்கும், புகழ் கொடுக்கும், வீடு கொடுக்கும், ஆஸ்தி கொடுக்கும், கார் கொடுக்கும். ஆனால் பைபிள் தான் வரப்போகிற அழிவிலிருந்து உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீ சம்பாதிக்கிற அத்தனையும் எரிய போகுது. அத்தனையும் ஒரு நாள் உலகத்தில் காணாமல் போகும். கர்த்தருடைய வார்த்தை மட்டும் உன்னை நித்திய ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போகும். நீ உன்னை படிக்க வேணான்னு சொல்லலை, அதை விட முக்கியமாக பைபிளை படி. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு த பைபிள். அதுதான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். ரொம்ப தூரத்தில் இல்லை, கையளவு மேகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, அது பெருமழையாக மாறப்போகுது. அதுக்கு முன்னாடி ஓடி போயிருன்னு ஆகாப்ப அவர் சொல்கிறார். உலகம் ரதத்தில் ஏறி ஓடுது, நீங்களும் நானும் அரைக்கச்சையை கட்டி கொண்டு ஓட வேண்டிய காலத்துக்கு வந்துட்டோம். அரைக்கச்சை என்றால் சத்தியம். சத்தியத்தை கட்டிக்கிட்டு ஓடுறவன் வரப்போகிற பேரழிவுக்கு தப்பித்துக் கொள்வான். நம் கண்களுக்கு முன்பாக எல்லாம் தயாராக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரம் தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு போவார். ஆயத்தப்பட்ட சபை, அரைக்கச்சையை கட்டி கொண்ட சபை அவரோடு கூட பறந்து அந்த சுழல் காற்றில் ஏறி எலியா போனது போல சபை போக போகிறது மத்திய ஆகாயத்தில். இவ்வளவும் நடந்திருக்குது, வருகையும் நடக்கும். அது மட்டும் எப்படிங்க இதுக்கு நடுவில் இயேசு உங்களை காப்பாற்றுவாருன்னு சொல்கிறீங்க? எப்படி முழு உலகம் அழியும் போது நோவாவின் பேழையை கர்த்தர் காப்பாற்றி அவர்களை ஜீவனோடு கூட வைத்தாரோ, அதே போல் முழு உலகத்திற்கும் வரும்போது அவைகளுக்கு நடுவே தம்முடைய ஜனங்களை பத்திரமாய் ஆண்டவர் கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் பாதுகாக்க போகிறார். இயேசு சொன்ன இத்தனை விஷயமும் நடக்கும்னா அதுவும் நடக்கும். ஆண்டவர் அதுக்காக தான் இத்தனை விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இதை பாரு, விசுவாசி, இது நடந்துன்னு விசுவாசிச்சுன்னா அவர் வருவார் என்பதும் நீ விசுவாசிக்கலாம். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை. வெகு சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். இந்த வருகையில் நீ பிரவேசிக்க வேண்டுமானால், கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால், நீங்கள் கண்டிப்பாக 7 காரியத்தை முக்கியமாய் செய்யணும். இந்த 7 காரியத்தை நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்தால் உங்கள் பாவத்தை மன்னிப்பார். மன்னிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பேர் ரட்சிப்பின் சந்தோஷம்னு பேர். 51ஆம் சங்கீதம் சொல்லுது, ரட்சண்ய சந்தோஷம். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவுடன் உங்கள் ஆத்மா கழிவுறும். அது ஒவ்வொருத்தரும் பெற்றிருக்கணும். முதலாவது, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உனக்கு அந்த ரட்சிப்பின் அவசியம் வேணும். நாங்கள் 3 தலைமுறையாக கிறிஸ்டின், 4 தலைமுறையாக கிறிஸ்டின், நானும் ரட்சிக்கப்படணுமா? கண்டிப்பாக அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படாமல், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாமல் வருகையில் போக முடியாது. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்காமல் நீங்கள் வருகையில் போகவே முடியாது. ஏன்னா இயேசு சொல்கிறார், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா வீடில் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லி. ஞானஸ்நானம் எடுக்கணுமா? குழந்தையிலேயே கொடுத்துட்டாங்களே. குழந்தையில் கொடுத்தது ஞான ஸ்நானம் அல்ல. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் உங்களுக்கு எப்போ வரும்னா, கர்த்தருக்கு பயப்படும் போது தான் வரும். ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஞானஸ்நானம். ஒரு சிலர் கேட்குறாங்க, கல்ல ஞானஸ்நானம் எடுத்தானா? பத்திரிகையில் கூட, கிறிஸ்தவ பத்திரிகையில் கூட வருது. கவலைப்படாதீங்க, கல்ல ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னு. கல்ல ஞானஸ்நானம் எடுக்கலை, பக்கத்தில் இருந்த இயேசு கிறிஸ்து எடுத்திருக்கிறார். நீங்கள் அதை எடுங்க. கல்லன் செய்யறதுக்கு நீங்கள் வரல, இயேசு செய்ததை செய்யறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. கல்லை எடுத்தானா என்றது முக்கியம் இல்லை, இயேசு எடுத்தாரா இல்லையா? இயேசு எடுத்தால் நீங்கள் எடுக்கணும். உடனே ஒரு சிலர், இயேசு எடுத்துட்டாரு, இனிமேட்டு நாம் எடுக்க வேண்டாம். இயேசு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஏன் அத்தனை பேரும் காந்தாங்க மந்திரி எடுக்கிறான், கொர்னேலியஸ் வீட்டுக்காரங்க எடுக்கிறாங்க? எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் பவுல் கொடுக்குற? ஒரு சிலருக்கு பவுல் ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு இருக்கு, பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்தாருன்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு சிலர் வேத புரட்டக்காரர்கள் உன்னை மோசம் போக்க பார்க்குறார்கள். ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு உன்னை நூதனமாக சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க. உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியத்தை சொல்லுகிற சபையில் வச்சிருக்கிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுத்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
அவர்தான் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்ன? சிலர் சொல்கிறாங்க பரிசுத்தாவியானவர் இருந்ததுனால தான் நீங்கள் ரட்சிக்கவே பட்டீங்க. உண்மை. அவர் வெளியிலிருந்து நடத்தி உங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியிலேயே உண்டானவர், மறந்துடக்கூடாது. ஆனால் அவர் தண்ணியிலிருந்து வெளியே வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார்னு இருக்குது. சிலர் சொல்கிறாங்க இயேசு பெற்றுட்டாரு, அது போதும், நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம கூட பரிசுத்தாவியும் வந்துடும், அதுக்கு தனியாக ஒன்று தேவையில்லைன்னு. இயேசு அப்போஸ்தலர்களை முன்குறித்து அழைத்தார். ஆனால் 3 வருஷம் கழித்து அவங்கள பார்த்து சொல்கிறாரு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் நீங்கள் எங்கே தங்கியிருங்கள்? எருசலேமில் தங்கியிருங்கள். அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட உடனே பரிசுத்தாவி வராது, நீங்கள் போய் காத்திருந்தீங்கன்னா உங்கள் மேல் அவர் வந்து இறங்குவார். இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி சில வசனங்களை வேறு ஆங்கிளில் உங்களுக்கு சொல்லி ஏமாற்ற பார்க்குறாங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு, அபிஷேகம் பெற வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு சபையிலே இணைந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் பெறும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். இவ்வளோ சத்தியமும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறது தான். ஏன்னா வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவர்களே அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் தான் பைபிளில் சொல்லியிருக்கிறாரு. பைபிளில் சொன்ன விஷயத்தை தான் இவ்வளோ உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவங்க சபையில் நடக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை அப்படி எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நீ இருக்கிற இடத்துலையே கதவை சாத்திட்டு நல்லா வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். வசனம் தெளிவாக சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கட்டளையிடும் போது பரலோக பிதா பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான்னு இருக்கு. ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க, ஆவியானவர் உங்களை நிரப்புவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். 4வது வேறுபாடு உள்ள வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் சொல்லுகிறது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும், டிஃபரன்சியேஷன் லைஃப். உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது என்று ரோமர் 12 சொல்லுது. ஏன் இஷ்டப்படி இருப்பேன் ஆனால் பரலோகத்துக்கு போவேன்னா முடியாது, இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. அப்படி இருந்தால் தான் போக முடியும். நிறைய இடங்களில் கடைசி காலத்தில் உலகத்தில் பார்த்துட்டு சபை உலகத்தை மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. வேதம் சொல்லுது, நோவா காலத்தில் இருந்த பாவத்தில் பெரிய பாவம் என்ன தெரியுமா? பெண் கொண்டும் பெண் எடுத்தோம். அப்படின்னா என்ன? கல்யாணம் பண்ணது தப்பா? அதல்ல. அதற்கான விலகம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். வசனம் தெளிவாக சொல்லுது, மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தேவபுத்திரர் அவர்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, விசுவாசி அவிசுவாசியோட கல்யாணம் பண்ணுறது தான் தப்பாமா. அதோட அர்த்தம் என்னென்னா, தேவபுத்திரர் சபை, மனுஷகுமாரத்தி உலகம் அதிக சௌந்தரியமாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். அங்கே ஆடம்பரம் இருக்கும், ஆட்டம் இருக்கும், பாட்டம் இருக்கும், அங்கே ஒரு களியாட்டம் இருக்கும். அது கொஞ்ச நேரம் சரீரத்துக்கு சந்தோஷம் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை சௌந்தரியம் நினச்சி நீ உள்ளே கொண்டு வந்த மோவாபிய ஸ்திரீகள் எப்போ இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ளே வராங்களோ பாளையம் கெட்டு போகும். சபை என்பது வேறு, உலகத்திலிருந்து வேறுபடுத்தி இப்படி இருக்கணும்னு மாடலாக வச்சிருக்கிறது தான் சர்ச். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. கடைசி காலத்தில் சில ஊழியர்கள் விசுவாசிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ். நான் சொல்கிறேன், சர்ச் த நோ காம்ப்ரமைஸ் சைட். கர்த்தர் இப்படி சொன்னார்னு இருக்கு, அப்படி தான் இருக்கணும். அது எப்படிங்க? ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு? ஒரு அழிந்து போகிற ராணி இருக்கிறாங்க, எப்படியும் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க உயிர் போகும். இங்கிலாந்தில் இருக்கிறாங்க. அந்த ராணியை போய் பார்க்கணுன்னா என்ன க்ரைட்டீரியான்னு பாருங்கள். ராணியை சந்திக்கிறதுக்கு யாருக்கு தெரியுமா? நமக்கு இல்லை, நமக்கெல்லாம் அலவுடே கிடையாது. பெரிய பெரிய ஜனாதிபதிகள், பிரதமர்கள், அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா போய் பார்த்தார். பார்க்கணுன்னா அதுக்கு என்ன தெரியுமா க்ரைட்டீரியா? ஒபாமாவுக்கு முன்னாடியே கிளாஸ் எடுப்பாங்க. யாருக்கு? ஒபாமாவுக்கு முன்னாடி கிளாஸ் எடுப்பாங்க. போகிறதுக்கு முன்னாடி ராணியோடைய அரண்மனையிலேருந்து வந்து அவங்க சொல்லுவாங்க, இப்படி ட்ரெஸ் பண்ணணும். ஒபாமாவோட அவர் மனைவி வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு சொல்லி கொடுப்பாங்க. ராணிக்கு முன்னாடி தலை மூடி இருக்கணும், தொப்பி போட்டிருக்கணும், வெறும் தலையோடு நிற்கக்கூடாது, உடம்பு முழுக்க மூடி இருக்கணும். நீங்கள் கவுன் போட்டிருந்தா கீழே சாக்ஸ் போட்டிருக்கணும், ஷூ போட்டிருக்கணும். ராணிக்கு முன்னாடி எந்த உடம்பு எதுவும் தெரியக்கூடாது. ராணி கை நீட்டாமல் நீங்கள் நீட்டக்கூடாது. ராணி கையை இவ்வளோதான் பிடிக்கணும், முழுசாக பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது அவங்களதில். ஒரு உலக பிரகாரமான ராணியை பார்க்குவதற்கே இவ்வளவு பரிசுத்தம் தேவைப்படுகிறது என்று சொன்னால், சர்வ வல்லமை உள்ள தேவனை நான் பார்க்க போகிறேன், அவரை பார்க்க போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படும். அங்கே இருக்கிற தூதர்களே 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பறக்கிறான ஏசாயா 6:2 சொல்லுது. அங்கே இருக்கிறவனுக்கே அவ்வளவு தேவைன்னா, பாவ சரீரத்தில் உருவாகி இருக்கிற உன்னையும் என்னையும்
கிருபையா இயேசு ரட்சித்திருக்கிறார். உனக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஒருவரும் காணக்கூடாத இறைவனை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரை, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரை நீ நானும் பார்க்க மேலே போக போகிறோம். அப்போ எவ்வளோ பரிசுத்தம் தேவைப்படும். ஒரு 10 வருஷம் படிக்கிற ஸ்கூலுக்கு அவங்க சொல்கிற எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கும் தலையாட்டுறீங்க. இந்த யூனிஃபார்ம் தான் போடணும், இந்த சாக்ஸ் தான் போடணும், இந்த புக்கு தான் வாங்கணும், இந்த டை தான் கட்டணும், நாங்கள் சொல்கிற இடத்துல போய் தான் நீங்கள் துணி வாங்கணும், நாங்கள் சொல்கிற புக்கை நீங்கள் வாங்கணும், நாங்கள் சொல்கிற எவ்வளோ ஃபீஸோ அதை கட்டணும், டொனேஷன் கட்டணும். இவ்வளவு சொல்லி மண்டையாட்டி 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 மொத்தத்தையும் கொண்டு போய் கொடுத்து பயபக்தியோட காலைல 7 மணிக்கெல்லாம் அனுப்பி வச்சு ஜுரம் வந்தாலும் டோலோ 650 போட்டு ஓடுன்னு துரத்தி விட்றீங்க. ஒரு 10 வருஷம் படிக்கிற பையனுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ அவன் சம்பாதிப்பான், நல்லா இருப்பான்ற நம்பிக்கையில் அனுப்பி வைக்கிறீங்க. அதுக்கே அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ கீழ்ப்படிவீங்கனால் உங்கள் ஆத்மாவை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்க போகிற திருச்சபை சொல்லுகிற சட்டத்திட்டங்களுக்கு ஏன் கீழ்ப்படிய மாட்டீர்கள்? ஏன்னா துணிகரம். அதெல்லாம் அப்படி எங்கள் இஷ்டப்படி தான் இருப்போம். எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருந்தால் நஷ்டம் உங்களுக்கு தான். இப்படி இருக்கணும்னு பைபிள் சொல்லுது, அப்படி தான் இருக்கணும். எப்படி வேணாலும் இருப்பேன், நீ இருந்தால் நஷ்டம் உனக்கு தான், எங்களுக்கு இல்லை. சொல்லிக் கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை. கரெக்டாக சொல்லி கொடுத்துடணும். இல்லைன்னா எங்களுக்கு ஐயோ. ஜனங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணால் நாங்களும் போக மாட்டோம், நீங்களும் போக மாட்டீங்க. எப்பவும் எனக்கு ஒரு காஷன் வச்சுருக்கிறேன். ஜனங்களுக்காக ரொம்ப சாதகமாக போன மோசேயை கடைசியில் கானானுக்குள்ளே போக விடாமல் தடுத்துட்டாங்க. யாரு? ஜனங்க தடுத்துட்டாங்க. உபாகமத்தில் மோசே சொல்கிறாரு, உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்னை தடுத்தார். ஜனங்க 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 ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது சத்தியம். அதை விட முக்கியம் நாங்கள் போனோம். சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகி உங்களை ஆதாயம் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுதான் சத்தியம், இப்படி இருந்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். சிலர் பேசுவாங்க, உங்கள் காது கிணிய பிரசங்கத்தை பேசுவாங்க. கவலைப்படாதிருங்கள், நீங்கள் என்னவா இருந்தாலும் கர்த்தர் கூட்டிகிட்டு போவார். அப்படிலாம் கூட்டு போக மாட்டார். அப்படின்னா யூதாஸே கூட்டு போயிருப்பார். என்னவா இருந்தாலும் கூட்டு போயிருப்பாருன்னா யூதாஸ் பரவாயில்ல விட்டுரு, யூதாஸ் அந்த காசை கொடுத்துட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் பேசி காம்ப்ரமைஸ் ஆகிடலாம். என்னவா இருந்தாலும் போகலான்னு சொன்னால் எலியா ஏசபேலோடு கூட சமாதானமாக போயிருக்கலாம். என்னவா இருந்தாலும் போகலான்னு சொன்னால் பவுல் அந்த ரோம ராஜாக்களோடு கூட சமாதானமாக போயிருக்கலாம். அப்படிலாம் போக முடியாது. இப்படி தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது, அப்படி தான் இருக்கணும். நாங்கள் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறோம். கேட்டால் வருகையில் நீங்கள் மனம் திரும்புவீர்கள், வருகையில் நீங்கள் போவீர்கள். இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, எங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம். நன்மையும் தீமையும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமும் இருக்கிறது, ஜீவ விருட்சமும் இருக்கிறது. எந்த பழத்தை சாப்பிடணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். கர்த்தர் வாயில் கை வச்சு சாப்பிடாதன்னு தடுக்கலாம் மாட்டார், சாப்பிடாதன்னு சொல்ல தான் செய்வார். சாப்பிட்றது உங்கள் இஷ்டம். அதை விட்டுட்டு ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. உங்களுடைய ரட்சிப்பில் ஒரு பகுதி சுவிசேஷம் அறிவித்தல். எப்படி சொல்கிறோம்? ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும்னு சொன்னேன் இல்லையா? அந்த சந்தோஷத்தினுடைய விளைவு என்னென்னா, யாருக்கிட்டையாவது சொல்லும். சொன்னா தான் அது உண்மையான சந்தோஷம். அது ஆத்மாவில் இருக்கக்கூடியதான, ஆண்டவர் ஆத்மாவுக்கு கொடுத்துருக்கிறதான ஒரு டிஃபால்ட்டான சுபாவம். நீங்கள் பாருங்கள், சில கடைகளுக்கு போய் ஒரு நல்ல பொருள் சீப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே பார்க்குறவங்களுக்கு சொல்லுவீங்க. அதுக்கு பேர் 1-to-1 மார்க்கெட்டிங்னு பேர். இன்றைக்கி கூட உலகத்திலேயே சக்ஸஸ்ஃபுல்லான மார்க்கெட்டிங் எதுனா 1-to-1. மனுஷன் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்கிறது, காசு இல்லாமல் பிரதிபலனை எதிர்பார்க்காம அவன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்கிறான் பாருங்க, அதான் 1-to-1. அதுக்கு பேர் தான் காஸ்பல், கோ அன்ஸ்பெல். இது உங்கள் ஆத்மாவில் கர்த்தர் டிஃபால்ட்டாக வச்சிருக்கிறார். நீ சரியாக ரட்சிக்கப்பட்டினா ஒருத்தனுக்கு சுவிசேஷம் கண்டிப்பாக சொல்லுவீங்க. ஏன்னா உங்கள் ஆத்மா சும்மா இருக்காது. அப்படி சொல்ல தோணலைன்னா இன்னும் உங்கள் ஆத்மா முழுசாக ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அது நெருக்கி ஏவும். பவுல் சொல்கிறார்ல, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவு. அது உங்களை சும்மா இருக்கவே விடாது. ஏதாவது யார்கிட்டையாவது சொல்லும். அதோடைய சுபாவம் அது. அதுக்கு பேர் தான் சுவிசேஷம். உன் நண்பர்கள், உன் சொந்தக்காரங்க, கூட இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு தடவை சொல்லிடுங்க. அது உங்களை மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் உங்களுக்கு ஐயோ. ஏங்க சொல்லணும்? அதுக்கு தான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்படல, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆளை ரட்சித்தா அத்தனை பேருக்கு நீ சொல்லிடுவேன்னு உன் மேலே கர்த்தருக்கு நம்பிக்கை இருக்குது. நீ ஒரு ஆள் போதும் உன் ஆஃபீஸ்க்கு, நீ ஒரு ஆள் போதும் உன் காலேஜுக்கு, நீ ஒரு ஆள் போதும் உன் குடும்பத்துக்கு. உன் ஒரு ஆளை ரட்சித்தா நீ அத்தனை பேருக்கு சொல்லிடுவேன் பரலோகம் உன்னை நம்புது. அதனால தான் உன் குடும்பத்திலேயே செலக்ட் பண்ணி கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார். தாவீது குடும்பத்தில்
எத்தனையோ பேர் ராஜாவாக்கிறதுக்கு தகுதியானவன் இருந்தாலும் இருதயத்துக்கு ஏற்றவனாக ஒருத்தர் பார்த்தார் கர்த்தர். அவன் ஆடு மேய்க்கிறவன் இருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு சரீரம் வந்து ராஜாவாகிறதுக்கு அளவுக்கு திடகாத்திரமா இல்லை, பரவாயில்ல விடு. ஆனால் இருதயம் எனக்கு ஏற்ற இருதயம், அவன் ரொம்ப அன்பா ஜனங்களை பார்த்துப்பான். அதே மாதிரி தான் கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறார். உன் குடும்பத்தில், உன் நண்பர்களில், உன் சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, வேலைக்காரங்களில் எத்தனையோ பேர் தகுதி வாய்ந்தவர்கள் இருந்தும் தகுதி இல்லாத உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்து செலக்ட் பண்ணி கொண்டு கர்த்தர் உட்கார வச்சிருக்கிறார். காரணம், நாம் ஒருத்தர் மூலமாக அநேகரை கொண்டு வர முடியும் என்று கர்த்தர் விசுவாசிக்கிறார். சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. யூ மஸ்ட் ப்ரீச். போகும்பொழுது பூமியிலிருந்து வருகையில் போகிறீங்களோ மரணம் முந்துதோ, போகும்போது உங்கள் கூட 2 தான் வரும். ஒன்று உங்கள் ஆத்மா, இன்னொன்று நீங்கள் சம்பாரிச்ச ஆத்மா. வேறு எதுவுமே வராது. நீங்கள் வச்சிருக்கிற அத்தனையும் இங்கேயோடய முடிஞ்சிடும். நீங்களும் கொண்டு போக முடியாது, ஆண்டவரும் அனுமதி கொடுக்க மாட்டார். அப்படியே கொடுத்தாலும் கூட இருக்கிறவன் விட மாட்டான். எப்படியும் கையில் போட்டிருக்கிற மோதிரம் வரைக்கும் வெட்டி எடுத்துருவான். பெட்டியில் வைக்கும் போது அம்மா போட்டுக்கிற செயினை கூட கழட்டிடுவான். அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு கழட்டிடுவான். அதனால் ஒன்றும் கொடுக்க மாட்டான். ஒரே ஒரு புடவையை போற்றி அனுப்புவான். அது கூட பழைய புடவையாக இருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா மருமக சொல்லும், எங்கள் மாமியாருக்கு இந்த புடவைலாம் பிடிக்காதுன்னு, நல்லது அது எடுத்துக்கும். அதனால் இருக்கும் போதே யாருக்காவது கொடுத்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அழிந்து போகிற உலக பொருட்களால் நண்பர்களை சம்பாதி. எவ்வளோக்கெல்லாம் சுவிசேஷத்துக்கு செலவு பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆத்மக்களை சம்பாதிங்க. அதுதான் பரலோகத்தில் நித்திய சொத்து. அதுதான் பரலோகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கும்போது கற்களாக அதில் இருக்கும். 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசி. ஏதோ இந்த 2-3 நாள் மாத்திரம் அல்ல, ஏதோ செய்திகளை கேட்கும் போது மாத்திரம் அல்ல. சபைன்னு ஒன்று உருவானதே வருகைக்காக மட்டும்தான். சபையினுடைய டெஸ்டினேஷன், முடிவே வருகையோடு முடிஞ்சிடும். அதனால தான் நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்க தெரியுமா? நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இயேசு சொன்னார், நான் திரும்பி உங்களோட வர வரைக்கும் திராட்சரசம் இருந்த மாட்டேன். அதோட அங்கே போயிடுவோம், கம்யூனியன் முடிஞ்சிடும். கம்யூனியன் முடிஞ்சிச்சுன்னா சர்ச்சு முடிஞ்சிச்சு. ஏன்னா சர்ச்சினுடைய புதிய உடன்படிக்கை தான் கம்யூனியன். உடன்படிக்கை முடிஞ்சால் சர்ச்சு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அப்போது வருகை வரைக்கும் தான் சபை இருக்கும். அப்போது சபையினுடைய டெஸ்டினேஷன் எதுக்காக சபை? வருகைக்காக தான் சபை. வர வரைக்கும் நீங்கள் இங்கே ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு மேய்ப்பனை கொடுத்து உங்களை மேய்த்து, தேவையான ஆகாரத்தை புல்லுள்ள இடங்களில் உங்களை மேய்த்து, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி, உங்களை போஷித்து, அந்த நல்ல மேய்ப்பன் வரும்போது அவர் கையில் கொண்டு போய் உங்களை ஒப்படைக்கிறது. அல்லேலூயா. வருகை என்பது ஏதோ 2-3 நாள் கூட்டம் இல்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் கன்வென்ஷன் இல்லை, சொல்லிவிட்டு போன பிறகு ஒரு வாரம் அடிக்கிற ஜுரம் இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போகிறது அல்ல. இனி வருகை என்பது ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டியதான நேரம். இனிமே கண்டிப்பாக காத்திருக்கணும். நேரம் நெருங்குது, ரொம்ப சீக்கிரம். நீங்களும் 5 வருஷமாக சொல்கிறீங்க அப்படின்னா வருகையில் 5 வருஷம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். 5 வருஷம் சொல்கிறேன்னா 5 வருஷம் என்னவாயிருச்சு? குறைஞ்சிருச்சு. ஆண்டவர் வச்ச டேட்டில் இன்னும் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ இன்னும் ஷார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். 7வது, கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, பெற்ற ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திரிப்போமா? நாம் எல்லாரும். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பார்க்கிறதான ஒரு நேரம் இது. கொஞ்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருகை வந்தால் நீங்கள் போவீங்களா? நீங்கள் போகிறதுக்கு எது தடையாக இருக்குது? உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் எது தடையாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, உலகத்தின் காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு, பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி வர கடவன் பைபிள் சொல்லுது. இயேசுவை பின்பற்றி வருவதற்கு உனக்கு எது தடை? ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. இது எதுவும் தடுக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. எதையும் ஆண்டவர் உனக்கு, எல்லாமே ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் எதுவும் உங்களை தடுக்காமல் பார்த்துக்கோங்க போகிறதுக்கு. இது என்னை தடுக்கும் அப்படின்னு எதையாவது நினச்சிங்கன்னா அதை ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு ஒருவேளை பையன் தடையாக இருப்பானோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. உடனே கர்த்தர் கேட்டார், அவனை தருவியான்னு. இமிடியேட்டாக சொன்னான், நான் தரேன் ஆண்டவரே. கத்திய வரைக்கும் வாங்கிட்டான். ஏன்? நான் உண்மை தேடுறதுக்கு எனக்கு எதுவுமே தடை கிடையாது ஆண்டவரே. என்னை எதுவும் தடுக்காது. பசியோ, பஞ்சமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ எதுவும் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது.
எது உங்களுக்கு தடைன்னு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட அதை ஒப்பு கொடுங்க. எல்லாமே அடுத்தது தாங்க. இயேசு தான் நம்பர் 1. ஆஸ்தி, சம்பாத்தியம், பணம், குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் செகண்ட். ஊழியம் கூட செகண்ட், தேர்டு தான். கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உமக்கும் எனக்கும் நடுவில் எது தடையாக இருக்குது? சிந்தனையா, பேச்சா, பார்வையா, செய்கையா, எதிர்கால பயமா, இல்லை பொருளாசையா, எது தடையாக இருக்குது? சிலருக்கெல்லாம் ஆண்டவரே சில திட்டங்கள் கொடுப்பாரு, அந்த திட்டத்தினால ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவான். அதையே நினச்சிக்கிட்டு இருப்பான். என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், யாரை பார்க்கலாம், என்ன பண்ணலாம். ஆண்டவர் சொன்னார், நான் தான் அந்த திட்டத்தை உனக்கு கொடுத்தேன், நீ ஏன் கூட இரு, நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். அந்த திட்டத்தை யோசிச்சுட்டு நீ என்னையே மறந்துட்டியே, ஜெபிக்கிறத மறந்துட்ட, பைபிள் வாசிக்கிறத மறந்துட்ட. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்தில் பிஸி, ஆனால் ஜெபிக்க நேரம் இல்லை. வீடு வீடாக போய் கூட்டங்கள் நடத்துகிறாங்க, ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, ஆனால் காலைல உட்காந்து அரை மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. கர்த்தரோடு இல்லாமல் நீ வருகையில் போக முடியாது. நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், பேழைக்குள் பிரவேசித்தான். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், காணப்படாமல் போனான். நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தால் வருகையில் போகலாம். ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எல்லா கண்களையும் மூடியிருப்போம். ஆண்டவருடைய வருகையில் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கைவிடப்படாதவர்களாக, எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாக, என்னை நம்பி கொடுத்த குடும்பத்தை, என் பிள்ளைகளை நான் விட்டுட்டு போக முடியாது. நான் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவர் எங்களை கைவிடப்படுவதற்காக இங்கே அழைக்கலை, எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக அழைச்சார். ஆகவே எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகளெல்லாம் இன்றைக்கி கழுவப்படட்டும். நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக, மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு பைபிள் சொல்லுது. அவர் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் குடும்பம் போகணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் வரும்போது நானும் மாத்திரமல்ல, குடும்பமாக ஆண்டவரே என்னை நம்பி கொடுத்த என் பிள்ளைகள், என் மனைவி, என் கணவன் நான் விட்டுட்டு வர முடியாது ஆண்டவரே. நாங்கள் என்னை நம்பி கொடுத்த திருச்சபை, என்னை நம்பி கொடுத்த ஊழியம், என்னை நம்பி கொடுத்ததான சொந்தக்காரர்கள், என்னை நம்பி கொடுத்ததான என்னுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஊழியர்கள், என் கூட படிக்கிறவர்கள், யாரையும் நான் விட்டுட்டு வரவே முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை பாராட்டுங்க. பரலோகத்தில் எல்லாருக்கும் இடம் உண்டு, கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. நோவாவுடைய பேழைக்குள்ளே எல்லா மனுஷனுக்கும் இடம் இருந்துச்சு, ஆனால் மனுஷன் வரல. அதை விட பெரிய இடத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்கள் எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்தாலும் அவ்வளோ பேரையும் பரலோகத்துக்கு கூட்டு போது கர்த்தர் ரெடியாக இருக்கிறாரு. இங்கே நிறைய திட்டங்கள் சபை மூலமாக செய்யப்படுகிறது. இந்த திட்டத்தின் வழியாக அநேகரை நீங்கள் இங்கே கொண்டு வரலாம், அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். ஜெபித்து நடக்கக்கூடிய அந்த ஒரு நாள் கூட்டத்தில் நீங்கள் கொண்டு வரும்போது கர்த்தர் அவர்களை சந்திப்பார். இங்கே அந்த மாதிரி பல காரியங்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க, அநேகரை கொண்டு வாங்க. அதுதான் நீங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஆத்துமாக்கள், அதுதான் உங்கள் சொத்து. பரலோகத்தில் பூமியிலேருந்து நீங்கள் வேறு எதையுமே கொண்டு போக முடியாது. ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு பெரிய திரளான ஜனங்களோட பரலோகத்தில் போய் சந்திக்க வரணும் ஆண்டவரே. வெறுங்கையா மட்டும் வந்துடவே கூடாது ஆண்டவரே. என்னை நம்பி கொஞ்சம் கூட்டத்தையாக நான் கொண்டு, ஒரு சிறு மந்தையாவது நான் கொண்டு வந்துடணும்ப்பா. ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் அப்படி ஜெபிக்க விரும்பலாம், கரங்களை உயர்த்துவோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசியும் சுவிசேஷகராய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசியும் உமக்கேற்ற வைராக்கியமாய் மாறட்டும். ஒவ்வொரு விசுவாச குடும்பமும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும். அந்த குடும்பத்தை வருகையில் போக விடாதபடிக்கு தடுக்க நினைக்கிற எதுவாக இருந்தாலும், மீடியாவாக இருந்தாலும், சோஷியல் மீடியாவாக இருந்தாலும், டிவியாக இருந்தாலும், ஃபோனாக இருந்தாலும், அல்லது பழக்க வழக்கங்களாக இருந்தாலும், பாவங்களாக இருந்தாலும், எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால கடினப்படுத்துகிறோம். எங்கள் விசுவாசிகள் வீடுகளில் ஆண்டவரே தேவையற்ற சவுண்டுகள் கேட்காதபடி கர்த்தரை உயர்த்துகிற சத்தம் மாத்திரம் கேட்கட்டாப்பா. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எல்லா விசுவாசி வீட்டிலையும் குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு சித்தமானால் நிறைய விசுவாசிகள் வீடுகளில் ஜெப குழுக்கள் ஆரம்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பகுதி முழுவதும் மாத்திரமல்ல, உமக்கு சித்தமானால் மதுரை முழுவதும் நாங்கள் ஆதாயம் பண்ண எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த திருச்சபையினுடைய எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டவரே, என்னுடைய தொங்கு அந்த திரைகளை பெருசாக்கி, கயிறுகளை பெருசாக்கி, இன்னும் அநேக ஆத்மாக்கள் வந்து உட்காரத்தக்கதாக அப்பா இந்த கூடாரம் நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே. இன்னும் பெரிய கூடாரம், இன்னும் அநேக ஆத்மாக்கள், திரளான ஜனங்களை இந்த கூடாரத்துக்குள்ள ஓடி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று வரட்டும். இதுவரைக்கும் நாங்கள் கண்ணீரோடு கூட விதைத்ததை எல்லாம் உம்முடைய வருகைக்குள்ளே நாங்கள் கம்பீரமாய் இருக்கட்டும் ஆண்டவரே.
திரளாய் வரட்டும். உம்முடைய ஊழியனை நம்பி கொடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கட்டோம்ப்பா. உம்முடைய ஊழியக்காரர் பரலோகத்தில் நுழையும் போது நீங்கள் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லணும். ஆண்டவரே, உண்மையும் உத்தமம் உள்ளவனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. இங்கே இருக்கிற எங்கள் அத்தனை விசுவாசியும் அப்படியே உள்ள நுழையணும்ப்பா. எல்லா குடும்பமும் அப்படி நுழையணும். வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லா சபைகள்லேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லா சபையும் அப்படி மாறட்டும். ஒவ்வொரு சபையும் அப்படி மாறட்டும். எழுப்புதல் தீ ஆண்டவரே இந்த மதுரை முழுவதும் பற்றட்டும். இங்கே இருக்கிற ஆண்டவரே இந்த நெருப்பானது இந்தியா முழுக்க பரவட்டும். ஆண்டவரே, கர்த்தரிடம் அப்படி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒன்று கூட, ஐசாக் விதைத்த ஒரு விதை கூட வீணா போலன்னு வாசிக்கிறோம்ப்பா. ஈசாக்கு விதைத்ததில் ஒன்று கூட வீணா போல. அதே மாதிரி நாங்கள் விதைச்சிருக்கிற இந்த வார்த்தைகளில் ஒன்று கூட வீணா போகக்கூடாது. எங்களை நம்பி கொடுத்த ஆத்மாக்களில் ஒன்று கூட வீணா போயிடக்கூடாது. எங்கள் சபைக்குள்ள காலை வச்சுட்டு நரகத்துக்குள்ள அந்த ஆத்மா போகவே கூடாது. ஆண்டவர், ஒரு தடவை கால் வச்ச ஆத்மா கூட காப்பாற்றப்படணும்ப்பா. நீர் அப்படி எங்களுக்கு ஒரு கிருபையை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.